வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. அன்னையை, தந்தையை, ஆசானை வணங்கி மகிழ்வோம். அன்புமிக்க மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களாக இங்கே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்கின்றோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறை அருளை பிரார்த்தித்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் யான் அறியேன். எனினும் இவ்விரு நிகழ்ச்சி மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். அவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொதுநலமே கருதி நன்மையெனும் வழிகளிலே வைத்துச் செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே அளிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏக வெளி என்று எண்ணத்தில் துறவு பூண்டேன். உன்னில் நான் லயமாகி விழிப்பில் உந்தன் உறவினிலே பேரின்பம் காணுகின்றேன். அன்னம் உண்பதை குறைத்து அறிவாய் வாழும் ஆன்மீக பயிற்சியினை போற்றுகின்றேன். என்னுள்ளே அகத்ததுவாய் விளங்குகின்ற ஏற்றமிகும் பேரறிவு அவ்வப்போது மின்னல் அதுபோல் காட்டும் வழிமதித்து மிகச்சிறந்த தொண்டேற்று நிறைவாய் உள்ளேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். இந்த புனிதமான நல்ல நாளிலே அருட்தந்தை அவர்களின் அருளாசியோடு உணர்தலும் உணர்த்துதலும் என்கின்ற சிந்தனையின் தொடர்ச்சியாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆங்கில புத்தாண்டு 1/1/2025 அன்று திருப்பூர் அமர்ஜோதி அறிவு திருக்கோயிலில் புத்தாண்டும் புது வரமும் என்கின்ற சிந்தனையை பகிர்ந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தது. மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்தில் அருட்தந்தை அவர்கள் வரவு செலவு கணக்கை மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். புது வரவு என்றவுடன் எனக்கு தோன்றிய சில சிந்தனைகளை அன்று பகிர்ந்து கொண்டேன். அதை அன்பர்களுக்கு ஒரு சில கவிகளை மட்டும் இப்பொழுது வாசித்து காண்பித்து நாம் உணர்தல் என்கின்ற சிந்தனைக்கு நாம் செல்வோம். வரவு என்றவுடன் அதன் கூடவே செலவும் நமக்கு வரும். வரவு செலவுதான் வாழ்க்கை. பிறப்பு என்பது வரவு, இறப்பு என்பது செலவு. அன்பும் கருணையும் புது வரவாகட்டும். மகிழ்தலும் மகிழ்வித்தலும் நம் செலவாகட்டும். தூய்மை வரவாகட்டும், துயரம் செலவாகட்டும். நட்பு வரவாகட்டும், நடிப்பு செலவாகட்டும். நல்லது வரவாகட்டும், அல்லது செலவாகட்டும். வாய்மை வரவாகட்டும், பொய்மை செலவாகட்டும். அறிவு வரவாகட்டும், அறியாமை செலவாகட்டும். ஆளுமை வரவாகட்டும், அடிமைத்தனம் செலவாகட்டும். இனிமை வரவாகட்டும், கடுமை செலவாகட்டும். ஈதல் வரவாகட்டும், பற்று செலவாகட்டும். உயர்வு வரவாகட்டும்,
தாழ்வு செலவாகட்டும், உழைப்பு வரவாகட்டும், சோம்பல் செலவாகட்டும், உறவு வரவாகட்டும், உரிமை செலவாகட்டும், ஏற்றம் வரவாகட்டும், மாற்றம் செலவாகட்டும், ஐவகை கடமைகள் வரவாகட்டும், ஐயம் செலவாகட்டும், ஒழுக்கம் வரவாகட்டும், இழுக்கு செலவாகட்டும், ஓம்காரம் வரவாகட்டும், ஆம்காரம் செலவாகட்டும், அருள் வரவாகட்டும், மருள் செலவாகட்டும், அன்பு வரவாகட்டும், ஆசை செலவாகட்டும், பணிவு வரவாகட்டும், தன் முனைப்பு செலவாகட்டும், துணிவு வரவாகட்டும், பயம் செலவாகட்டும், தெய்வீகம் வரவாகட்டும், பதிவுகள் செலவாகட்டும், தவம் வரவாகட்டும், அவம் செலவாகட்டும், நிறை வரவாகட்டும், குறை செலவாகட்டும், இறை வரவாகட்டும், பிறவி செலவாகட்டும், மகிழ்ச்சி வரவாகட்டும், அயற்சி செலவாகட்டும், பெருமை வரவாகட்டும், சிறுமை செலவாகட்டும், அனுபவம் வரமாகட்டும், அல்லல் செலவாகட்டும், விழிப்பு வரவாகட்டும், மயக்கம் செலவாகட்டும், சாதனை வரவாகட்டும், வேதனை செலவாகட்டும், புண்ணியம் வரவாகட்டும், பாவம் செலவாகட்டும். இதில் கண்ணதாசனுடைய ஒரு வரிகள் நான் முன்பு அடிக்கடி பயன்படுத்திய ஒரு வாக்கியம். ஜனனம் தொடங்கி மரணம் வரையில் சாலையில் போவதோ தனி வழி பயணம், சாலையின் முடிவில் சந்திப்பு மரணம். அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும். இது அருட்தந்தை. இப்ப வரவு என்றவுடன் செலவும் சேர்ந்தே வந்தது. இரண்டும் இணை பிரியாதவைதானே. இப்பொழுது வரவை மட்டுமே நாம் பார்ப்போம். முன்னால் போட்ட மூலதனத்தின் வட்டியைத்தான் நாம் வரவில் வைக்கிறோம். வட்டியின் அளவே வாழ்க்கையின் அளவாய் ஏற்றுக்கொள்வோம். ஏக்கம் எதற்கு? இந்த நொடி முதல் புது வரவை மட்டுமே எண்ணுகின்ற இந்த நொடி முதல் போடுகின்ற மூலதனத்தை புண்ணியமாய் மட்டுமே போடுவோம். வருகின்ற வட்டியெல்லாம் நல் வரவாய் நல் வரமாய் நமக்கு அமையட்டும். நல்ல சொற்கள், நல்ல செயல்கள், நல்ல விளைவுகள் நம் வரவாய். புதிய முயற்சிகள், புதிய எழுச்சிகள், புத்தம் புதிதாய் புண்ணிய பதிவுகள், பூத்து குலுங்கும் பயன்கள் நல்வரவாய். அன்பின் வெளிப்பாடு, கருணையின் புறப்பாடு, காரியம் யாவுமே கர்ம யோகமாய் பூரித்த மகிழ்ச்சி புத்தம் புதுவரவாய். உடலின் உறுதி, உள்ளத்தின் தூய்மை, உயிரின் நிறைவு, இறையின் வரவு. ஐவகை கடமைகள் ஆற்றுவோம் முறையே, இன்பமும் இணக்கமும் இயல்பாய் வருமே வரமாய் வரமாய். இறை உணர்வும் அறநெறியும் இரு விழிகள் எனக் கொண்டால் மறை உணர்த்தும் உண்மையெல்லாம் மலர்ந்திடுமே புதுவரவாய். மனவளக்கலை என்னும் மாபெரும் பொக்கிஷத்தை தினம்தோறும் பயின்று வந்தால் தித்திக்கும் வாழ்வு எல்லாம் திகட்டாத புதுவரவாய். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை எவரொருவர் அடிக்கடி நினைந்தால் அப்போரின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் புது வரவாய் மாற்றம் காணும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல் வரவாய் நல்கும். சிந்தனையில் உயர்ந்து ஜீவகாந்தம் செதறுவதை உணர்ந்து பந்தித்து நின்று பழகினால் வந்தனைகள் வாழ்த்துக்கள் வரவாகும் வரமாகும். அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டினுடைய வாழ்த்துக்களை இந்த கவிகளோடு நான் அர்ப்பணம் செய்து இப்பொழுது உணர்தலும் உணர்த்துதலும் என்கின்ற இந்த சிந்தனைக்கு வருவோம். நண்பர்களே, எதை நாம் உணர்கிறோமோ அதைத்தான் நாம் உணர்த்த முடியும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு உண்மையை மனதில் கொண்டுதான் இந்த சிந்தனை என் உள் உணர்விலே தோன்றி அதை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அருட்தந்தை அவர்கள் நமக்கு அருளி செய்திருக்கின்ற அனைத்தும் அவர் உணர்ந்து நமக்கு உணர்த்தியது. சென்ற முறை நான் உங்களோடு தொடங்கிய சில வார்த்தைகளை நான் நினைவுபடுத்துகின்றேன்.
அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அங்கே இருந்து நம்முடைய உணர்தல் தொடங்குகிறது. ஆதி எனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அந்த கவியிலே உணர்தல் இயக்கமாகி எப்படி உணர்கிறோம்? தன்னை உணர்கிறோம், பிறரை உணர்கிறோம், சமுதாயத்தை உணர்கிறோம், இயற்கையை உணர்கிறோம், இறையை உணர்கிறோம், தன் மூலத்தை உணர்கிறோம், தன் முடிவை உணர்கிறோம். அனைத்தும் உணர்தல்தான். உடலால், மனதால், புலன்களால், அறிவால், உணர்வால் நாம் அனைத்தையும் உணர்கிறோம். இதை நாம் மிக விளக்கமாக முதல் பகுதியிலே பார்த்தோம். பழக்கத்தாலும் உணர்கிறோம், செயல்களாலும் உணர்கிறோம், வினைப்பதிவாலும் உணர்கிறோம், இயற்கையின் செயல்பாட்டாலும் நாம் உணர்கிறோம். அதை உணர்ந்து கொண்டால் இந்த உணர்வின் மூலமாக நாம் பெறக்கூடிய அனுபவங்களைத்தான் நாம் பிறருக்கு உணர்த்த முடியும். இன்றைய சிந்தனையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நான் எண்ணத்தில் தவம் இயற்றும் பொழுது பல வகையான ஒரு விளக்கங்கள் என் உள்ளே பூரித்து கிளம்பின. ஃபீல், அது உணர்தல் என்று சாதாரணமான ஒரு புறமணத்தை கொண்டு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் நம்முடைய மன்றங்களில் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உணர்தல், துய்த்தல் அல்லது அனுபவித்தல். ஃபீல் அண்ட் என்ஜாய். எதையெல்லாம் நாம் உணர்கிறோமோ அதைத்தான் நாம் அனுபவிக்க முடியும். உணராத எதையும் நாம் அனுபவிக்க முடியாது. ஒரு மெல்லிய காற்று நம்மிடத்திலே வந்து நம்முடைய இந்த தோளிலே மோதி ஒரு மென்மையான உணர்வை கொடுக்கிறது. அதை நாம் உணர்ந்தால்தான், ஆஹா, எப்படி அற்புதமான ஒரு பூங்காற்று, ஒரு மென்மையான ஒரு ஜில் என்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்று அனுபவிக்க முடியும். இது உதாரணம். அனைத்து நம்முடைய அனுபவங்களையும் நாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அதே போல நம்முடைய மனதை கொண்டு உணர்கிறோம். கற்பனை விரிகிறது. பல உள் உணர்வுகள் கவிதைகளாக மலர்கின்றன. எதை நாம் உணர்கிறோமோ அதுதான் வெளிப்படுகிறது. நான் இன்று சிந்திக்கும் பொழுது என் உள்ளே தோன்றிய பல உணர்வுகள். நாம் எல்லோரும் சின்ன குழந்தைகளை, நாமும் அப்படித்தான் குழந்தைகளாக இருந்த பொழுது உணர்ந்திருக்கிறோம். இப்ப சொல்லக்கூடிய உணர்தல் என்பது புலன்களை கொண்டு உணர்தல். புலன்களை கடந்து உணர்வது ஒன்று இருக்கிறது. அதை நாம் ஃபீல் என்று சொல்வதில்லை, அதை நாம் பெர்சீவ் என்று சொல்கிறோம். பெர்செப்ஷன். அது மனதை தாண்டி கொஞ்சம் நம்முடைய அறிவை கொண்டு நாம் உணர்வதற்கு ஆரம்பித்தல். அதையும் தாண்டி உணரக்கூடிய உணர்வு இருக்கிறது. அது காக்னிஷன், தி காக்னிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதை காக்னிட்டிவ் என்று சொல்கிறோம். அது இந்த பெர்செப்ஷனையும் தாண்டி நாம் அறிவை பேரறிவு நிலைக்கு உயர்த்தக்கூடும் பொழுது நாம் உணரக்கூடியது. புலன்களாலே நாம் சென்சேஷன் என்று சொல்வதெல்லாம் ஃபீலிங்ஸ், ஃபீல், எமோஷன்ஸ். பெர்செப்ஷன் என்று சொல்வதெல்லாம் அதையும் தாண்டி நாம் கொஞ்சம் நடுமணம் வரையிலே சென்று உணர்தல். காக்னிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்தல் என்பது அதுதான் நம்மை தெய்வீகமான நிலைக்கு இட்டு செல்லும். ஒரு குழந்தை, நாம் ஒரு சிறிய இனிப்பு பண்டத்தை கொடுத்தோம் என்று சொன்னால், ஒரு சாக்லேட் கொடுக்கிறோம்னு சொல்லி சொன்னா, நாம என்ன வாயில போட்டு சாப்பிடுவோம். சில சமயங்கள்ல நாம் கடித்து மென்று நன்றாக விழுங்கி விடுவோம். ஆனால் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நாக்கில் வச்சு ஒரு இழுக்கும். இட் ஃபீல்ஸ், இட் என்ஜாய்ஸ். அது பல முறை அப்படி தன்னுடைய நாக்கிலே லிக் பண்ணி நக்கி நக்கி சாப்பிட்டுத்தான் அது உணர்ந்து உணர்ந்து ஒவ்வொரு முறையும் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அங்கே இருந்துதான் நம்முடைய உணர்தல் ஆரம்பிக்கிறது. நான் நினைத்து பார்த்தேன், பொங்கல் பொழுது மகரிஷி அவர்களுடைய வாழ்த்துக்கள் நிறைய வந்தது. நாமும் பொங்கல் பானை வைக்கிறோம், அதில் பொங்கல் இடுகிறோம், சர்க்கரை பொங்கலை நன்றாக சுவைக்கின்றோம், கரும்பை நன்றாக சுவைக்கின்றோம், வெண்பொங்கலை நன்றாக சுவைக்கிறோம். நமக்கு அந்த பானையை பார்த்தால் பொங்குவதற்கு மட்டும் என்று தோன்றுகிறது. அதையே குருநாதர் பார்க்கிறார், அருட்தந்தை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்?
இந்த பிரபஞ்சத்தையே ஒரு மிக பெரும் பானையாக பார்க்கிறார். அதுதான் காக்னிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி உணர்கிறார் நமக்கு அப்படியே பார்த்தா சாதாரணமா தோன்றுகிறது. அவர் பார்க்கிறார், வெட்டவெளி எனும் பெரும் பானைக்குள்ளே இந்த வெட்டவெளியே ஒரு மிகப்பெரிய பானையாக அவருக்கு தோன்றுகிறது. வேகுது பார் அண்டகோடி எனும் அரிசி. எப்படிப்பட்ட ஒரு உணர்தல், எப்படிப்பட்ட ஒரு 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 அறிவாற்றல், எப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான ஒரு காட்சி. நான் உணர்ந்து 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 அதிலேயே நான் திளைத்தேன் இந்த வார்த்தைகளில். இப்ப அந்த வெட்டவெளி நீங்க கற்பனை செய்து பாருங்கள். வெட்டவெளி எனும் பெரும் பானைக்குள்ளே வெகுதுபார் அண்டகோடி எனும் அரிசி, அட்டதிக்கும் அறிவாலே துழாவி விட்டேன். ஆகாகா அதை சுவிக்க என்ன இன்பம். இப்படி இந்த இந்த 8 திக்குகளையும் எதை கொண்டு அவர் துழாவுகின்றார்? அறிவை கொண்டு துழாவுகிறார். நம்ம உள்ள கரண்டியை போட்டு மத்தை போட்டு நாம் துழாவி கொண்டிருக்கிறோம், அந்த அரிசி வந்ததா இல்லையா என்று சொல்லி. இவர் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அண்டகோடி என்னும் அரிசியை அறிவிக்கொண்டு துழாவுகின்றார். அட்டதிக்கும் துழாவி விட்டேன் அறிவிக்கொண்டு ஆகாக அதை சுவிக்கை. கிட்டிவிட்டது எந்தனுக்கு அந்த பொங்கல் கேட்டவர்க்கெல்லாம் தருவேன் தகுதியானால். அது பெரிய ஒரு ஞான கவி. நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது சிந்தித்து பாருங்கள். அதை சொன்னாலேயே எனக்கு அது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகின்றது. தொட்டுத்தான் அதை தருவேன் சூடாராது சுவைக்க சுவைக்க இன்பமிகும் சூட்சும பொங்கல். அப்போ ஒரு சாதாரணமான ஒரு காட்சி அது அருட்தந்தை போன்ற மகான்களுக்கு எப்படிப்பட்ட தெய்வீகமான காட்சியாக அது உணரப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் அந்த நிலைக்கு தங்களை உயர்த்தியதால், தாங்களே அந்த நிலையில் தங்களை இணைத்துக் கொண்டதால், சாமி சொல்வதைப் போல ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியங்கள் மலர்ந்து எழுத்தாய் மாறும். அந்த உணர்வை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால், அன்புமிக்க மனவளக்கலை மன்ற குடும்ப உறுப்பினர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் நாம் உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால்தான் அது விழிப்பான நம்முடைய உணர்தலாக இருக்கும். வாழ்கின்ற வாழ்க்கை அயராத விழிப்பு நிலையோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். பிறக்கின்றோம், வளர்கின்றோம், வாழ்கின்றோம். உலக சமாதானம் பாடல் 10. பேருலகில் இன்ப துன்பம் அனுபவித்து இறக்கின்றோம். இதுவேதான் என்றும் என்றும் எல்லா ஜீவன்களுக்கும் பொது. இவ்வுண்மை மறக்காத விழிப்புடனே ஒழுக்கத்தோடு மதி உடலை பயன்படுத்தி உலக வாழ்வை சிறப்பாக அனுபவித்து இயற்கைக்கு ஒப்ப சிந்தனையில் அமைதி பெற முயற்சி செய்வோம். அன்புமிக்க மெய்யுணர்வாளர்களே, சான்றோர் பெருமக்களே, இதை நாம் உணர வேண்டும். மதி உடல், நம்முடைய அறிவையும் நம்முடைய உடலையும் நாம் பயன்படுத்தி உலக வாழ்க்கை சிறப்பாக அனுபவித்து, இதுதான் மிகவும் முக்கியம். தேடுகின்ற பொருள் என்ன, ஏன், நமக்கு தெரிந்தவர் யார், கிடைக்கும் இடம் ஏது, இதெல்லாம் நாடுகின்ற நல்வழக்கம் சிலரே கொள்வார். ஞானம் அதை தேடும் சிலர் இதை மறந்து ஓடுகின்றார், உருக்கமுடன் தேடுகின்றார், வாடுகின்றார் உளம் நொந்து. இருளை தேட விளக்கெடுத்து போவதைப் போல் முரண்பாடென்றோ. என்ன ஒரு அற்புதமான சிந்தனை. இப்ப நாம் இந்த வாழ்க்கையில் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமலேயே தேடுவதால் தான்
காண வேண்டும் என்று நீங்கள் கடல் முலைகள் ஏறுவீர், ஆணவம் அதல்லவோ அறிவில்லாத மாந்தரே என்று பெரியவர்கள் சொன்னதைப் போல, நமக்கு வாழ்க்கையை பற்றிய தெளிவு தெரியாததால் தான், புரியாததால் தான் மதி உடலை பயன்படுத்தி உலக வாழ்வை சிறப்பாக அனுபவித்து, நிறைய மகரிஷி அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் உலகம் முழுவதும் செல்ல வேண்டும். கடல், நதிகள், மலை, காடு, இயற்கை காட்சிகள் கண்டு களித்திட உலகம் சுற்றும் வாய்ப்பு. நடனம் முதல் களிப்பூட்டும் கலைகள் வேண்டும். ஞாபகத்தை பண்படுத்தும் தியானம் வேண்டும். விட வேண்டும் தேவையற்ற அனுபோகங்கள், விளையாது பெருகாது மனிதர் வாழ்வில். இது பெரிய பாடல். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஏதாவது ஒரு உள் உணர்வை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. அதை உணர்ந்தோம் என்று சொன்னால் அதை நாம் அனுபவிப்பது என்பது இயல்பாக போகும். அதனால்தான் மகரிஷி அவர்கள் சில மகா வாக்கியங்களையும் நான் சென்ற முறை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். நினைவுபடுத்தி நாம் இதை தொடர்கிறோம். உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அப்ப இறையை உணரவில்லை என்று சொன்னால் நம்மிடத்திலே அன்பு மலரா. உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர் வகைகளாய். இது ஒரு அற்புதமான அருட்தந்தையினுடைய மிக பெரும் சிந்தனை. எது மூலமாக இருந்ததோ, ஆதியாக இருந்ததோ, எது உண்மையிலேயே இருந்ததோ அதுதான் மலர்ந்தது. எப்படி மலர்ந்தது? இந்த உலகங்களாகவும் உயிர் வகைகளாகவும் மலர்ந்தது. எனவே ஆழ்ந்து நம் செல்லும் பொழுது மகரிஷி அவர்கள் சொல்வதைப் போல அவர் உணர்ந்தார், நமக்கு உணர்த்தினார். அதான் முக்கியம். அப்ப நாம் பிறருக்கு ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் ரொம்ப மிகுந்த பணிவோடு உங்களிடத்தை சொல்கிறேன். அன்பாகவும் கருணையோடும் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதை நான் சொல்கிறேன் என்றால் நான் முதலில் அந்த அன்பாகவும் கருணையாகவும் இருக்க வேண்டும். எதை நான் உணர்கிறேனோ அதை உங்களிடத்திலே நீங்கள் இப்படி இருங்கள் என்று சொன்னால் மட்டும்தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் முடியாது. நான் குழந்தை இனிப்பை சுவைப்பதை சொன்னேன். அது எல்லோராலும் யூகம் செய்ய முடியாது. எவர் ஒருவர் தன்னுடைய குழந்தை பருவத்தில் அதை போலவே ஒரு சிறிய இனிப்பினை நாக்கிலே தொட்டு ஒவ்வொரு முறையும் சுவைத்து அதை எடுத்துவிட்டு அதை அனுபவித்து அதை மீண்டும் தொட்டு அப்படிப்பட்ட உணர்வை பெற்றிருந்தாரோ he only can correlate. அப்பதான் அவரோட அதை இணைத்து ஆமாமா இப்படிதான், ஓ இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியும். இல்லைன்னா முடியாது. இப்ப இந்த காலத்துல நம்ம குழந்தைங்கள்லாம் அப்படி அனுபவிச்சு சாப்பிட்றதே இல்லை. இப்ப இன்னொரு ஒரு காட்சி, சாமி சொன்ன காட்சி சொல்றேன் நானு. பெட்டவெளி என்ற பெரும் பானை. அந்த அளவுக்கு மனதினை விரித்து நம்மால் செல்ல முடிந்தால்தான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உணர முடியும். நம்முடைய பெரியவர்களுக்கும் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு ஒரு உணவுப் பொருளை உதாரணமாக சொல்வது எளிதாக புரிவதற்காக. ஒரு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றாங்க, அம்மா சாப்பாடு போடுறாங்க, மனைவி சமைச்சு சாப்பாடு போடுறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். எப்படி நல்லா இருக்கு அப்படின்றது அவரவர்கள் அந்த சுவையை உணரும் பொழுதுதான் முன்னால் சொன்ன ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற அந்த வார்த்தையை உணர்ந்து கொள்ள முடியும். இல்லைன்னா முடியாது. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், எதிர்பார்ப்பதை விட எதிர்பார்க்காததை சொல்லி அந்த எதிர்பார்த்ததை விட அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு. இப்ப அம்மா ரசம் ஊத்துகிறார்கள். நாங்கெல்லாம் சின்ன குழந்தையில அப்படி கையிலே வாங்கி குடித்து பழக்கம். இப்பெல்லாம் அப்படி யாரும் குடிப்பதில்லை. ரொம்ப ரசித்து ருசித்து குடிப்பாங்க அப்பா நாங்கெல்லாம். அப்பா சொல்லுவார், "அப்பா அம்மா ரசமா இது" அப்படின்னுவாங்க. என்னடா ரசமா இதுன்னு? அமிர்தம்மா. இப்ப எதிர்பார்க்கின்ற உணர்வை விட எதிர்பார்க்காமல் கொடுக்கக்கூடிய உணர்வு என்பது மிக அதீதமாகவும் மிகவும் ஆனந்தமாகவும் மிகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கிறது. அப்ப அந்த உணர்தலில் நாம் அந்த ஃபீல், பெர்சீவ், காக்னைஸ் அந்த நிலைக்கு உணரும் பொழுது
நம்முடைய புலன்களிலே இருந்து நாம் அடுத்த நிலைக்கு போகிறோம். அந்த மனதை தாண்டி நாம் நெடுமனதுக்கு போகிறோம். அதன் மூலமாக உணர்கிறோம். அதையும் தாண்டி அடிமனத்துக்கு போகிறோம். அந்த நிலையிலே உணர்கிறோம். அப்படி ஒவ்வொரு முறையும் உணரும் பொழுதும் அந்த உணர்வு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் உயர்ந்ததாகவும் தெய்வீகமானதாகவும் விழிப்பு நிலையோடு கூடியதாகவும் அமைவதை அந்தந்த நிலைக்கு போனால்தான் உணர்ந்து கொள்ள முடியும். நான் மீண்டும் ஒரு கண்ணதாசனுடைய கவிகள், அவன் சொல்லுவான், தொழுவது சுகமா, வண்ண தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா, உண்ணும் விருந்துதான் சுகமா, நிறைய சொல்லுவார். எல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவதே சுகம் என்பேன் யான். அப்ப எது சுகம்? தொழுவதை விட தனியே சாய்ந்து பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவதே சுகம் என்பேன் யான். யாருக்கு இது புரியும்னா, அறிந்தவர் அறிவாராக. அப்ப இந்த உணர்வு நிலைக்கு யார் போனாரோ அவரால் தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும், இல்லைன்னா முடியாது. நீங்க பாரதிதாசனுடைய ஒரு அற்புதமான நிலவை பற்றி ஒரு கவி, ரொம்ப அற்புதம். நம்ம சுவாமிஜி எப்படி பொங்கலை வெட்டவெளி என்ற பானை சொன்னாரோ அப்படி நம்மளும் தான் நிலவை பார்க்கிறோம். ஒரு ஒவ்வொரு முறை தவம் செய்யும் பொழுதும் நாம் பூரண சந்திரன், மகிழ்ச்சி அவர்கள் சொல்வதைப் போல அப்படி உச்சியிலே பூரண சந்திரன் படிவதாக பாவிக்கின்றோம். பௌர்ணமி தினத்தில் நாம் வீட்டிலே வெளியிலே சென்று மொட்டை மாடியிலோ அல்லது வெளியிலே சென்று காட்சியை பார்க்கிறோம். நிலா மிக அற்புதமாக நமக்கு தெரிகிறது, பல வகைகளே நமக்கு தெரிகிறது. ஆனால் இதை பாரதிதாசன் எப்படி உணர்கிறார்? நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை. அப்ப இந்த வானப்பெண் நீலவான் ஆடைக்குள் உடலை மறைத்துக் கொண்டு தன் முகத்தை மட்டும் வெளியிலே காட்டுகின்றாள். அந்த முகம்தான் நிலவுன்னு சொல்றார். எப்படிப்பட்ட ஒரு 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 காட்சி, ஒரு உணர்தல் அப்படின்னு பாருங்க. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதற் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வானச்சோலையிலே பூத்த தனி பூவோ, நீதான் சொக்கவள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போ. ஒவ்வொரு வார்த்தையை எடுத்தா நம்ம வருஷ கணக்கில் பேசணும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்போ ஒரு நிலவு ஒரு கவிஞன் எப்படி உணர்கிறான்? அப்படி உணர்கிறான். மகரிஷி அவர்கள் நம்ம எப்படி உயர்த்தி இருக்கிறார்? தன்னுடைய உணர்தலின் மூலமாகவும் நமக்கு உணர்த்தியதன் மூலமாகவும் நம்முடைய அறிவை அவர்கள் உயர்த்தியதன் மூலமாகவும் என்று நாம் சிந்தித்து பார்த்தால், நீங்கள் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து ஞானத்தினுடைய பொழிவையும் எடுத்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மகரிஷி அவர்கள் நமக்கு மிகவும் எளிமையாக கொடுத்து விட்டார். மிக மிக எளிமையாக கொடுத்து. அதுதான் நாம் அவரிடத்திலே பெற்ற மிக பெரும் அற்புதமான ஒரு பாக்கியம். அப்பொழுது கண்களை மூடி நாம் ஆக்னியிலே தவம் ஏற்றுகின்றோம். இது ஏதோ சாதாரணமான ஒரு உணர்வு என்று நினைக்கிறோம். அது சாதாரணமான உணர்வு அல்ல, அது ஒரு தெய்வீகமான உணர்வு. இதுவரையிலும் நாம் உணராத உணர்வு. உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு, அப்படி பூவிரலால் தொட்டு என்ன ஆகிறது? என் உயிர் உணர்த்தி. அப்ப அங்கே நாம் உணரக்கூடிய உணர்வு நம்முடைய உயிர் உணர்வு. நண்பர்களே, நாம் பெற்றிருக்கின்ற இந்த தவத்தினுடைய பெருமைகளை எல்லாம் நாம் உணர வேண்டும். எப்பொழுது நம்முடைய மனித பிறவியின் மதிப்பு நமக்கு தெரிகிறதோ அப்பொழுதுதான் நாம் மதிப்போடு வாழ்வோம் என்பதைப் போல,
பிறர்க்கரிய இந்த மனித பிறவியின் மாண்பு நமக்கு எப்பொழுது தெரிகிறதோ அப்பொழுதுதான் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை மாண்பாக இருக்கும் என்பதைப் போல நாம் பெற்றிருக்கின்ற மனவளக் கலையினுடைய உயர்வு நமக்கு தெரிந்தால்தான் அதை நாம் மதிப்போடு பின்பற்றும். அப்ப இந்த உணர்வு உயிர் உணர்வு. அந்த உயிர் உணர்வினால்தான் புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து. அத கவி உங்க எல்லோருக்கும் தெரியும். உணருங்கள், அதை அனுபவியுங்கள். ஒவ்வொரு தவத்தையும் அருட்தந்தையின் ஒவ்வொரு ஞான பாடலையும் நான் ஒன்று இரண்டைத்தான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். அவருடைய அனைத்து புத்தகங்களிலும் அனைத்து அவருடைய கவிகளையும் ஞானத்தையும் உலக சமாதானத்தையும் நாம் உணர உணர செயல் விளைவு தத்துவம் என்கின்ற அருட்தந்தையின் புத்தகத்தை நான் கடந்த ஒரு 3 மாதங்களாக படித்துக் கொண்டே இருக்கிறேன். இன்னும் படிக்க வேண்டும். பல அடுத்த சிந்தனையை அதைத்தான் வைத்திருக்கிறேன். இந்த உணர்தல் என்கின்ற இந்த தலைப்பு முடிந்த பிறகு செயல் விளைவு தத்துவம் அந்த புத்தகத்தை ஒவ்வொரு வரியாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த அனுபவம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஒன்னே ஒன்றுதான் பண்ணணும். அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணணும். 2 இன்றைய சிந்தனைகளில் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளக்கூடியது, நம்முடைய அறிவு நிலையில் நாம் பெறக்கூடிய உணர்வு உயர்ந்து கொண்டே இருந்தால், அதனால்தான் from feelings I am elevating to cognition. From perception I request you to elevate to cognition. அப்ப அந்த காக்னிஷன்ல இருந்து நம்ம மேல எங்க போவோம்னா we become ecstatic, we become enlightened. தனியா ஒரு பெரிய ஒரு என்லைட்டன்மெண்ட் நம்ம கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதையெல்லாம் நாம் உணர்கிறோமோ, எதையெல்லாம் நாம் அனுபவிக்கின்றோமோ, ஒவ்வொரு அனுபவத்தின் பொழுதும் எப்படிப்பட்ட ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறதோ அதைத்தான் நாம் என்லைட்டன்மெண்ட் என்று சொல்கிறோம். தனியா நம்ம எந்த கற்பனையும் அதுக்காக பண்ண வேண்டியதில்லை. மகிழ்ச்சியாக நீங்கள் உணர்கிறீர்களா? மிகவும் ஆனந்தமாக நீங்கள் உணர்கிறீர்களா? மிகவும் அமைதியாக இருக்க உங்கள் மனம் விழைகிறதா? எப்பொழுதுமே ஒரு போதும் என்கின்ற ஒரு பக்குவமான நிலையிலே உங்கள் எண்ணங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கு பரிபூர்ணமான ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை, அமைதியை கொடுக்கிறது என்று நீங்கள் உணர்கின்றீர்களா? யூ பிகம் என்லைட்டன்ட். எண்ணங்கள் தூய்மையாக இருக்கிறதா? எனக்கு ஆசையே இல்லை என்று தோன்றுகின்றதா? உங்களாலே அதை அனுபவிக்க முடிகின்றதா? அந்த அனுபவம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்பத்தை, மகிழ்ச்சியை, அமைதியை, பேரானந்தத்தை, பேரமைதியை, பெருமகிழ்ச்சியை, ஒரு பரவசத்தை கொடுக்கிறதா? We are all enlightened. ஆனால் சாமிஜியும் சொல்கிறார்கள், அந்த நிலை நமக்கு கிட்டுகிறது நாம் எல்லோரும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் தவம் செய்யும் பொழுதோ அல்லது தத்துவ விசாரணைகளை ஈடுபடும் பொழுதோ நமக்கு கிடைக்கிறது, கிட்டுகிறது, அனுபவிக்கின்றோம். ஆனால் அதை நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடிவதில்லை. அந்த ரிட்டன்ஷன் ஆஃப் தி என்லைட்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி நமக்கு அது முடிந்து விட்டது என்று சொன்னால் நாம் எல்லோருமே மிக பெரும் ஞானிகளாக மாறிவிடும். அதை உணர்வதும், அதை அனுபவிப்பதும், அதை தக்க வைத்துக் கொள்வதும் தான் நாம் மேற்கொள்ள வேண்டிய சிந்தனைகள். மகரிஷி அவர்கள் அதை ஏன் நமக்கு உணர்த்தியும் கூட நம்மாலே உணர முடியவில்லை என்று சொன்னால், நான் சென்ற முறை ஒரு வள்ளுவரின் குரலை சொன்னேன். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதார் பலர். உணர்ந்தவர்கள் ஏன் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இருக்கிறது. நான் சென்ற முறை சொன்னேனா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். உணர்ந்தோர் சிலர் உணராதோர் பலர். ஞானக்களஞ்சியம் பாடல் 526. உணர்ந்தோர் மற்ற அனைவரையும் ஏற்றுக்கொள்வார். சாமிஜி எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார். காரணம், அவர் உணர்ந்தவர். உணராதோர் உணர்ந்தவரை எதிர்த்து நிற்பார். உணர்ந்தவர்கள் எதிர்ப்பவரை கெடுக்க மாட்டார். உணராதோர்
உணர்ந்தவரை அழிக்கப் பார்ப்பார். உணர்ந்தவர்கள் உணர்ந்தவர்கள் சிலர் உலகில், உணராதோர்கள் உலர் பலரே. உணர்ந்தவர்கள் சிலர் உலகில், உணராதோர்கள் உலர் பலரே. இந்த நிலை காலப்போக்கால் உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை உயரும் மட்டும் உணராதோர் பழிச்செயலே ஓங்கி நிற்கும் என்று சொன்னார். இது இன்னொரு அற்புதமான கவி. இதை நீங்கள் ஓய்வாக இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். காந்த கவி ஒரு பாடலை கொஞ்சம் ஆழமாக உங்களிடத்திலே பதிக்க விரும்புகின்றேன், உணர்தலுக்காக. காந்த தத்துவம், பாடல் 7. உண்மை பொருளாகி உணர்ந்து விளக்கினேன். சென்ற முறை நான் இதை விளங்கினேன் விளக்கியே என்று மட்டும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். இந்த கவியை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திரு நடன காட்சியாய். இப்ப காந்த நிலையை உணர வேண்டும். அப்படி உணர்வதற்கு நமக்கு இறை ஞானம், பிரம்ம ஞானம் தெரிய வேண்டும். அப்படி பிரம்மஞானம் தெரிந்தால்தான் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நாம் நிறைவெளியில் மின்சுழல நெருக்குகின்ற உரசல் நெடுவெளியில் களப்புற வான்காந்தம் என்கின்ற உண்மை நமக்கு புரியும். நிறைவெளியில் விண்சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற காந்தம். அதனால்தான் காந்த நிலை உணர வேண்டும். காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியாய். மாந்தருக்குள் ஊறு ஓசை மனம் ஒளி சுவை மனம் மற்றும் இன்பம் துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள். எப்படி எளிமையாக உணர்தல், மன்னிக்கணும், எப்படி உணர்தல் எளிமையாக 5 புலன்களின் மூலம் உயிராற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். இது சாமிஜியுடைய வார்த்தை. கண்ணால் பார்க்கிறோம், கண்கள் மூலமாக ஜீவகாந்த ஆற்றல் செலவழிகிறது. அதனால்தான் எங்கே அது பட்டு அந்த தடை திரும்ப வருகிறதோ அங்கே நமக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது. பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஜீவகாந்த சக்தியினுடைய அளவு எந்த அளவிற்கு இந்த உடல் தாங்கக்கூடியதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பார்க்கும். அதே போலதான் கேட்கறது. அதே போலதான் சுவைத்தல். இந்த மினிமம் கிரிட்டிக்கல் லெவல் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. புலன்களை இயக்குவதற்கும் உடல் இயக்கத்தை நடத்துவதற்கும் தேவையான அளவிற்கு உடலிலே ஒரு இருப்பு, ஜீவகாந்த இருப்பு இருந்து கொண்டே இருக்கும். அது வரையிலும் எதுவுமே தெரியாது. அந்த மினிமம் கிரிட்டிக்கல் லெவல் இருக்கு பாருங்க, அதை விட கீழே இந்த ஆற்றல் போய் அப்பொழுதும் நாம் புலன்களை இயக்கி உடலை இயக்கி மனதை நம்முடைய ஆற்றல் நமக்கு எப்பொழுதெல்லாம் நமக்கு தெரிகிறதோ அப்பொழுது நாம் அதை உணர்கிறோமோ அப்பதான் நமக்கு தெரியும், ஓ பார்க்குது இந்த உடம்பு, இதுக்கு மேல இவரை விட்டா இந்த உடம்பு ரொம்ப அவர் ஸ்பாயில் பண்ணிடுவார்னு
தானா சோர்ந்து போய் மயக்கம் அந்த மாதிரி உடலுக்கு ஓய்வு தேவைப்பட்டு நம்மை அறியாமலேயே நாம் உறங்கி விடுகிறோம். இந்த இந்த உடல் உடலுக்குள் இருக்கக்கூடிய அறிவு, இந்த இறைவன் உள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மை அந்த எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்குது. அதுக்கு மேல தானாவே அது வந்து சரி போறோம். அப்ப இந்த 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 ஜீவகாந்த ஆற்றல் செலவழிந்து, அதனால்தான் மாந்தருக்குள் ஊறு ஓசை, மனம், நமக்கு சுவை, இதையெல்லாம் எண்ணி பார்க்கக்கூடிய மனம், இவை அனைத்தும் சாமி சொல்கிறார், இன்பம் துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள். எப்ப நமக்கு இது புரியும்? சாந்தமான மனநிலையில் அதைத்தான் நான் உணர்தல் என்று சொல்கிறேன். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட, சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன்குலம், வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது, விரிந்தறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. அப்ப சாந்தமான மனநிலையில் சலனம் இன்றி ஆய்ந்திட, சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன்னிடம். அப்பொழுதுதான் நம்முடைய மனம் அமைதியாக இருக்கிறது. இந்த புலன்களின் மூலமாகவெல்லாம் செலவழிந்து கொண்டிருக்கின்ற ஜீவகாந்த ஆற்றலும் நமக்கு தெரிந்து தேவையான பொழுது செலவழிப்பதற்கும் தேவையில்லாத பொழுது அமைதியாக இருப்பதற்கும் நாம் உணர்கிறோம். அந்த அமைதியான மனநிலையில் சந்தேகம் இல்லாமல் தெளிவாக நாம் உணரும் பொழுது அகக்காட்சியாக இறை நமக்கு உணர்த்துகிறது. அதனால்தான் நாம் உணர முடிகிறது. பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது பிறர் பேசுவதை நம்மாலே கேட்க முடிவதில்லை. நாம் பேசுவதை நிறுத்தும் பொழுது பிறர் பேசுவதை கேட்க முடியும். நாம் ஏதோ ஒரு ஒளியினை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது இயற்கையிலே மரங்களிலே அமர்ந்து ரீங்காரம் இட்டு கொண்டிருக்கின்ற பறவைகளினுடைய அற்புதமான தெய்வீகமான ஒரு ஒலியினை நம்மாலே கேட்க முடிவதில்லை. நம்ம காதில் போட்டிருக்க ஹெட்போனை எடுத்துட்டோ அல்லது நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நிறுத்தினால், ஆஹா எப்படி கிளி எப்படி 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 கொஞ்சுது, அப்படியே இந்த குருவி எப்படி கூப்பிடுது, எப்படி இந்த பறவை பறக்குது, எப்படி இந்த புள்ளினம் செல்கிறது, எப்படி இந்த வண்டினம் ரீங்காரம் இடுகிறது. இப்ப இந்த புலன்கள் வழியாக வெளியில் போகின்ற உணர்வினை நாம் நிறுத்தினால் இயல்பாக இருக்கக்கூடிய இந்த சப்தம் நமக்கு கேட்கிறது. நம்ம ரொம்ப சாதாரணமா ஒரு வார்த்தை நாம் சொல்லுவோம், நான் பேசாத பொழுதெல்லாம் இறைவன் பேசுகிறான், நாம் பேசாத பொழுதெல்லாம் இறைவன் பேசு. நம்ம எப்ப பேசாம இருக்கோம்? அதனால்தான் இறைவன் பேசுவது நமக்கு கேட்கவில்லை. இரண்டு வகைகளிலே இன்றைய உளவியல் நிபுணர்களும் சரி, ஆன்மீக ஞானிகளும் சரி சொல்கிறார்கள். சாதாரணமா கேட்கறதுன்றதுக்கு பேர் ஹியரிங் அப்படின்னு பேர். அதான் ஹியரிங் எய்டு, காதல கேட்கறது. இன்னொரு கேட்பதற்கு பெயர் லிசனிங் அப்படின்னு பேர். அது வந்து கவனத்தோடு கூடிய செவி. அப்ப இந்த காதுல வந்து போகக்கூடிய எல்லாவற்றையும் நம்முடைய மூளை பதித்துக் கொள்வதில்லை. அதனால்தான் பல விஷயங்கள் நமக்கு திரும்பவும் நினைவுபடுத்தும் பொழுது வருவதில்லை. ஆனால் எதையெல்லாம் நாம் உற்று கேட்கிறோமோ நம்முடைய மனதை கொண்டு வெறும் புலன் வழியில காது என்கின்ற செவி வழியாக உள்ளே போகக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஆழமா, அதாவது அது ஹியரிங்னு பேர், சும்மா சாதாரணமா கேட்கறது. பட் கவனத்தோடு கேட்டது, அதுக்கு லிசனிங்னு பேர். அப்ப எதை, அதனாலதான் காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ
பாடம் நடத்தும் போது அப்பப்ப ஆசிரியர் கவனிக்கிறியா, லிசன் ஹியர் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் அது. எப்பொழுது நாம் அப்படி கவனத்தை நாம் உள்வாங்கி நாம் கேட்க முடியும் என்று சொன்னால், சாந்தமான மனநிலையில் இருந்தால்தான் கவனத்தோடு கேட்க முடியும். அதனாலதான் மகிழ்ச்சி அவர்கள் சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட. இப்போ உணர்தலே எப்பொழுது நமக்கு சித்திக்கும், உணர முடியும் என்று சொன்னால், நண்பர்களே, சாமி சொல்லியிருக்காங்க ஸ்டாண்ட் அண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒன்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த ஒரு விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த விஷயத்தை பற்றிய நுண்மைத்தன்மைக்கு நாம் போனால்தான் அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். சொல்லுவாங்க இல்லையா சுவாமிஜி, நீங்க ஏன் உயிரை கருவிகளாலே நாம் பார்க்க முடியாது என்று சொன்னால், எந்த கருவியும் அணுக்களால் ஆனது. ஆனால் இந்த உயிர் எப்படிப்பட்டது? பரம அணு. ஆனால் எந்த அணுக்களில் கொண்டு நீங்கள் அதை ஆராய்ச்சி செய்தாலும் அந்த அணுக்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளியிலே இந்த பரம அணு என்பது வெளியேறிவிடும். அதனால அந்த உயிர் அணுவை, பரம அணுவை, உயிர் என்கின்ற சூழ்நிலையை நாம் கருவிகளை கொண்டு கணிக்கவே முடியாது. அப்ப அந்த அளவிற்கு நுண்மையாக நாம் சென்றால் மட்டும்தான் நாம் அந்த பரமானு என்கின்ற உயிரினை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி நான் முன்பே சொன்னதைப் போல தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கான ஒரு தூண்டுதல் தான். இறை உணர்வில் எழும் பேரின்பம், இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா. இந்த கவியும் உங்களுக்கு தெரியும். நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேரியக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்து போல் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. இந்த சிந்தனையை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். தன்மயமாய் தான் அதுவாய். இந்த உலகில் எது தோன்றா பொருளாக இருந்ததோ அதுவே தோன்றி பல தோற்றங்களாகவும் காட்சிகளாகவும் மாறியதைத்தான் நாம் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப எது ஆதியில் அசையாமல் இருந்ததோ அதுவே அசைந்தது. எது ஆதியில் இருப்பாக இருந்ததோ அதுவே இயக்கமாக மாறும் பொழுது அந்த இயக்கத்தினுடைய எழுச்சியில்தான் பல்வேறு தோற்றங்கள் தோன்றின. சாமி ஒரு கவியிலே சொல்கிறார், ஓம்கார நிலையினிலே மௌனம் என்போம், உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம். இது ஒரு சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது எனக்கு தோன்றியது மௌனம். அந்த மௌனம் மாற்றம் பெறும் பொழுது அங்கே சப்தம், ஒலி. இப்ப இந்த ஒளியை கழித்து விட்டால் மீண்டும் மௌனம், வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் இருள். அப்ப ஓம்கார நிலையினிலே மௌனம் என்போம், உச்சரிப்பில் அதனையே சப்தம். இன்னொரு கவி சிந்தனை இப்பொழுது எனக்கு மனதிலே வருகிறது, உங்களோட பகிர்ந்து கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மை, அதை என்ன என்ன தவம் ஆனந்தம். அதை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். எப்பொழுதெல்லாம் தோன்றுகின்றதோ அகக்காட்சியாக இந்த பேரியக்க மண்டலத்தை கொண்டு வருவோம். ஓமையற்ற ஆற்றலால் இந்த உலகங்கள் உருளுகின்றதே ஒரு கொத்துபோல் என்பதை நாம் உணர்வோம்.
அப்படி உணரும் பொழுது தன்மயமாயும் தான் அதுவாயும் தவறிடாது இயக்குகின்ற அந்த இயற்கையின் பேர் உண்மையை உணரும் பொழுது தவம் நமக்கு ஆனந்தம் என்பதையும் நாம் உணர்வோம். நிறைவு கவி. வெட்டவெளி சக்தி என்பதில்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில். இது ஒரு அற்புதமான கவி. இப்ப அந்த வெட்டவெளி என்ற சக்தி இல்லை என்றால் இந்த உலகத்தில் அதைவிட மிகவும் ஒரு வலிவான பொருள் இருக்கிறதா அப்படின்னா இல்லை. அதனால அதை ஆல் மைட்டி என்று சொல்லுவோம். வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில். தொட்ட தொடப்பட்ட பொருட்களூடே தொட தொட்டதாய் என்னும் அரூபம் யாது. மிக மிக அற்புதமான இந்த ஒரு சிந்தனை. ஒரு பொருளை தொடுகிறோம், இன்னும் தொடலை, தொட போறேன், இன்னும் தொடலை, தொட போறேன். இப்ப தொடுவதற்கும் தொட்ட பிறகும் இந்த இரண்டிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய அரூபம் எது? ஒரு பொருளை தொட்டு விட்டேன், தொடுவதற்கு முன்னால் எனக்கும் அந்த பொருளுக்கும் இடையிலே இருந்த அந்த இடைவெளி, அந்த அரூபம், அது எது? தொட தொடப்பட்ட இரு பொருட்களோடே தொட தொட்டதாய் என்னும் அரூபம் யாது. இது எப்படி விளக்கம் கொடுக்கிறார் மகரிஷி அவர்கள்? நீங்க அதை உணரலைன்னா, அது உங்களுக்கு தெரியலன்னா அதனால அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. தொட தொட்டதா என்னும் அரூபம் எது என்பது உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் அது இல்லை என்று அர்த்தம் இல்லை. அது இருக்கிறது, ஆனால் நீங்கள் அதை உணரவில்லை. எப்படி என்றால், பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா. இப்ப வானத்துல நட்சத்திரங்கள் இருக்கு, நமக்கு தெரியல. ஏன் தெரியல? சூரிய ஒளியினாலே நமக்கு தெரியவில்லை. இரவில் நாம் பார்க்கிறோம், அந்த நட்சத்திரங்கள் தெரிகிறது. அப்ப தொட தொட்டதா என்னும் அரூபம் நமக்கு தெரியல அப்படின்றதுக்காக இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த சூரியன் மறைந்த பிறகு அல்லது மாற்றம் பெற்ற பிறகு அங்கு இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் நமக்கு இயல்பாகவே தெரிகிறது. இன்னொரு சொல்கிறார் மகிழ்ச்சி, மிக அற்புதம். பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா, பார்வையில்லார்க்கு அவை எந்த நாளும் காணா. நமக்கு கண்கள் என்கின்ற புலன் இருக்கிறது, அதன் மூலமாக இந்த காட்சியை காண்கிறோம். அதனாலே மனம் சொல்கிறது, ஆகா எவ்வளவு அற்புதமான இந்த நட்சத்திர கூட்டங்கள், எப்படி வானிலே மின்னி சிதறிக் கொண்டிருக்கின்றன, எப்படி ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன, எப்படி ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் இந்த கண் என்கின்ற புலன் இல்லாத ஒருவருக்கு அதை பார்க்க முடியாது. பார்வையில்லார்க்கு அவை எந்த நாளும் காணும். எட்டவில்லை அறிவிற்கு என்று சொன்னால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? நாம் எல்லோரும் மகிழ்ச்சி இடத்திலே வந்ததாலே இந்த கண் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். இல்லை என்றால் நாம் எல்லோரும் கண்ணிருந்தும் குருடர்களாய்த்தான் இருந்திருக்கும். அப்ப பார்வை இல்லாதவர்களுக்கு எப்படி அந்த காட்சியை எப்பொழுதுமே பார்க்க முடியாதோ, உணர முடியாதோ, அதை போலவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே நாம் உணர்ந்திருக்க முடியாது குருநாதர் இல்லை என்று சொன்னார். அவர்தான் நமக்கு உணர்த்தினார், இன்னும் உணர்த்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய உணர்வுகளை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அதன் மூலமாக நாம் மேலும் மேலும் நல்ல உணர்வுகளை பெற வேண்டும் என்று இந்த வான்காந்த களத்திலே கலந்து நம்மை எப்பொழுதும் வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். அவரை நாம் இறுக பற்றி கொள்வோம். அவர் காட்டிய வழியிலே செல்வோம், உணர்வோம். நாம் உணர்ந்ததை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம், அதுவே பிறருக்கு உணர்த்தும் என்று சொல்லி இந்த அற்புதமான நல்ல நாளில் உங்கள் அனைவரையும் இந்த இணைப்பிலே பங்கு கொண்டு உங்களோடு இணைந்து
மேலும் மேலும் நான் தூய்மை அடைவதற்கும் அருட்தந்தையின் ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் சிந்திப்பதற்கும் இயற்கை எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்கு நான் நன்றி தெரிவித்து உங்களை எல்லாம் வணங்கி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும். வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தெய்வீகமும் நம் அனைவருக்கும் வரவாகட்டும். தேவையில்லாததெல்லாம் செலவாகட்டும். குருநாதருடைய அருளாலே நாம் எல்லோரும் நல்லவற்றையெல்லாம் உணர்வோம். அதையே வாழ்க்கையாக வாழ்வோம். தேவைப்படுகின்றவர்களுக்கெல்லாம் அதை நாம் பகிர்ந்து கொண்டு அவர்களையும் வாழ்வதற்கு நம்மால் முடிந்த தொண்டினை செய்வோம் என்று சொல்லி மீண்டும் உங்களை வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, மைக்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்கம்மா. கவிதாம்மா, வாழ்க வளமுடன். மைக்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஒவ்வொன்றும் வார்த்தைகள் பதிஞ்சு ரொம்ப நல்லா இருந்தது. சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிடிச்சது உணர்ந்தது சிவன், மலர்ந்தது அன்பு. அழகான வார்த்தைகள். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வார்த்தையா இருக்கும். உணர்வு பூர்வமான வார்த்தை அது. அன்புன்றது எல்லாருக்கும் வேணும்ல. சிவன் பிறகு அந்த அன்பு தன்னால வந்துடும். அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் மேகத்துல ப்ளூ கலர் போத்திட்டு முகம் மட்டும் தெரியுது, அதுவும் ரொம்ப அழகா இருந்ததுங்க ஐயா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நல்லது. கேள்வி எதுவும் இல்ல, உங்ககிட்ட பேசணும், நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா. உங்களுடைய அன்புக்கும் பாராட்டுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாம் சுவாமிஜி சொன்னதுதாம்மா. ஒவ்வொரு வார்த்தையும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராதா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா சங்கரிமா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா. நல்ல அருமையான தலைப்புல ரெண்டாவது இதையும் கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க. நீங்க கேள்வி எதுவும் இல்லைங்கய்யா. நான் சொல்ற மாதிரி நம்ம உணர்ந்தாதான் அடுத்தவங்களுக்கு கூட நம்ம அதை சொல்லக்கூடிய தன்மை நம்ம கிட்ட வருதுங்க ஐயா. எக்ஸசைஸ் ஆகட்டும், இல்ல வேற தவம் ஆகட்டும், அதை எப்படி உணர்றோங்கிறத சொல்ல முடியலன்னா கூட தவத்தை அது நீங்க செய்யுங்க, நல்லா செய்ய முடியும். செய்ய செய்ய ஒரு உணர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்த முடியுதுங்க ஐயா. உங்களோட ஸ்பீச் ஆணைத்தரமா இருந்துச்சுங்க. அழகா இருந்துச்சு. ரொம்ப அருமையான வாய்ஸ்ல அற்புதமா மனசுல பதிகிற மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சில சமயம் நம்மள அறியாம ஒரு டக்குன்னு ஒரு இது வந்துருதுங்கய்யா, உணர்வு நிலை வந்துருது. அத என்னங்கய்யா பண்ண முடியும்? நல்ல உணர்வா இருந்ததுன்னா தக்க வச்சுக்கோங்கம்மா, தப்பில்லை. நல்ல உணர்வு நம்முடைய பல முயற்சிகளினுடைய பலனா சில நேரங்களில் நமக்கு தானாவே ஒரு பேரமைதி கிடைக்கும், இல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். நல்லதா இருக்கு, மனசு எனக்கு இப்ப ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்னா அது தக்க வச்சுக்கோங்க. இல்ல பொருந்தா உணர்வா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி மனசு சங்கடமா இருக்கு, கலக்கமா இருக்கு, இல்ல கொஞ்சம் கோபம் வர மாதிரி இருக்கு, இல்ல என்னவோ தெரியல எனக்கு திருப்தியா இல்லையேன்ற மாதிரி தோணுச்சுன்னா, அந்த மாதிரி உணர்வு வரும் பொழுது நான் நல்ல உணர்வோட இருக்கணும், இறைவா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுன்னு சொல்லி உடனே அதை பாசிட்டிவான எண்ணங்களா மாத்திக்கோங்க. சரியா போயிடும். ஓகேங்கய்யா, ஓகேங்கய்யா. ஏன்னா எப்பாவது அந்த மாதிரி தோணுது சில சமயம். பரவாயில்ல, இயற்கை தான். அந்த மாதிரி நம்ம எல்லாம் கடந்த கலவை தானம்மா. அதனால தெய்வீகம், ஆமா, தெய்வீகமான எண்ணங்கள் இருக்கும் பொழுது நமக்கு மனசு
திருப்தியா இருக்கும். அதனால சந்தோஷமா ஒண்ணும் இருக்கு. இல்லை. ஆமாங்க ஐயா. நல்லதா இருக்கும் பொழுது அப்படியே இருங்க. சரிங்களா? அப்பதாங்க ஐயா. நன்றிங்க. அதாங்க அப்ப நன்றி. அழுக்காப்பு போட்டுப்பேன் டக்குன்னு. வாழ்க வளமுடன். வாழ்க. இருந்தாலும் சில சமயம் நம்மள அது தொந்தரவு பண்ணுது. அதனால கேட்டேங்க ஐயா. வேண்டாம் வேண்டாம். வாழ்க்கை. அது வந்து இயற்கைமா, அது வந்து இயல்பு. அப்படி சரிங்க ஐயா. அப்படிலாம் அப்படி வரும்பொழுதுதான் நம்ம இன்னும் நல்ல தெளிவடையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு. சரியா? சரிங்க ஐயா. இப்ப கஷ்டமே சரிங்க. இல்லைன்னா நம்ம வாடுற வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய ஒரு உயர்வு நமக்கு தெரியாமையே போயிடும். சரிங்களா? ஆமாங்க ஐயா. அந்த மாதிரிதான். ஓ ரைட். அப்ப நம்ம நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற ஒரு விழிப்பு நிலைக்கும் அது ஒரு நமக்கு உதவியா இருக்கும். நீங்க அப்படி எடுத்துக்கோங்க. ச- சரியா? ஆமாங்க ஐயா. அப்ப சரியான பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அதை கண்டிப்பா கண்டிப்பா. கொஞ்சம் ஓவர் டேக் அது பண்ணணும். ஆமா. ஓகேங்க ஐயா. நீங்க அந்த அந்த உணர்வோட இருங்க. குருநாதர் நம்மள நல்ல வழியில தான் நடத்துவார். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க. உமாமா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரி சுந்தர வடிவேல் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றி அம்மா. வாழ்க வணக்கம் ஐயா. வளமுடன். சொல்லுங்க. வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்க உரை. ஐயா நல்லது. எனக்கு ஒரு ஒரு பொதுவான ஒரு கேள்வி. நம்ம சொல்லுங்க. வந்து அதாவது சின்ன வயசுல இருந்து நம்ம வளர்ந்து நம்ம தாய் தந்தையெல்லாம் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப வயசாயிட்டு வருது. சம்டைம்ஸ் அவங்க படுற கஷ்டமோ இல்ல பெருசா உதவி பண்ண முடியல. நம்ம ஊர்ல இருக்காங்க, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அப்படியே அப்படியே என்னைக்கா வந்தா கூட மருமகளும் மாமியாரும் அவ்வளவா ஒத்து போற மாதிரி தெரியல. சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ இப்போ இந்த மாதிரி விஷயத்துல வந்து அது எப்படி நம்ம கிரேஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போறதுங்க ஐயா? ஆஹ் ஆஹ் சபரீஷ், நீங்க இதே கேள்வியை முதல்லயும் கேட்டிருக்கீங்க. கரெக்டா? ஆமா ஆமாங்க ஐயா. நீங்க அப்ப நான் சொன்ன பதில் வந்து நீங்க வந்து லைஃப்ல வந்து அப்ளை பண்ணல. அதனாலதான் அதே கேள்வி திரும்ப வருது. இப்ப கடைசியா ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, எப்படி இது கிரேஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போறதுன்னு. யூ பி கிரேஸ்ஃபுல், அதெல்லாம் சரியா போயிடும். சரியா? நீங்க வந்து சரி சாமி சொல்லுவாங்க, ஒன்லி தீஸ் டூ லாஸ் வில் நெவர் மேட்ச். ஓகே, டாட்டர் இன் லா அண்ட் மதர் இன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இந்த ரெண்டு லாஸும் எப்பயுமே என்ன ஆகாது, ஒத்து போகாது. அது ஓல்டு ஸ்டார்ட். இப்பதான் யாருமே ஒன்னாவே இருக்கிறதே இல்லையே. நீங்க வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க உங்களுடைய இப்பொழுதைய சூழ்நிலையை மனதிலே கொண்டு, நீங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் என்ன பண்ண முடியும் ப்ராக்டிக்கலா, சரிங்களா? எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாம ரியலிஸ்டிக்கா நீங்க என்ன பண்ண முடியும்ன்றத நீங்க தயவு செய்து பண்ணுங்க. உங்க மனசுக்கு நான் பண்ணினது நிறைவா இருக்குன்னு தோணுச்சுன்னா போதும். சரிங்களா? அதை செஞ்சுட்டு திருப்தியா இருங்க. வேற வேற நீங்க எந்த விதமான கவலையும் பட வேண்டியது இல்லைங்க ஐயா. இல்லை. கில்ட்டியா இருக்குங்க ஐயா. நம்ம வந்து சரியா அவங்கள இல்ல அவங்க சபரீஷ், இருக்கும் திருப்பி இருக்கும் சொல்ல பாருங்க. நமக்கு. அந்த வார்த்தையை எடுத்துருங்க. நெவர் ஃபீல் கில்ட். நீங்க கில்ட் வந்து உங்களை வந்து கொன்னுடும். புரியுதுங்களா? யூ டோன்ட் ஹேவ், அதாவது சி டூ வாட் யூ கேன், பட் டூ இட். என்ன நீங்க செய்யக்கூடியதை செய்யாம இருந்தாதான் அந்த கில்ட் வரும். செஞ்சீங்கன்னா அட்லீஸ்ட் என்னால முடியுது, என்னால நேர்ல போய் பார்க்க முடியல, அங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு நான் ஒரு பணம் அனுப்பி கொஞ்சம் எங்க அம்மாவை பார்த்துக்கோங்க, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க, நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், யூ ஃபீல் ஹாப்பி. அம்மா அப்பா கிட்ட ஒரு ஃபினான்ஷியல்ஸ் ரெடி பண்ணி அவங்க கையில பணம் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க. எப்போவாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும், இல்லை எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகணும், இல்லை மன்றத்துக்கு போகணும், ஆட்டோ வச்சுட்டு போங்கப்பா, அதுல ஒரு 100 ரூபாய் செலவானா பரவாயில்லப்பா, கையில பணம் இருக்குப்பா அப்படின்னு நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி பண்ணிடுங்க. நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டியது இல்லை. சரியா? நீங்க சரிங்க சரிங்க. நெவர் ஃபீல் கில்ட். நீங்க அப்படி கில்ட் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நம்ம வந்து துன்பப்படுவோம், அவ்வளவுதான். அந்த குற்ற உணர்ச்சி வந்து நாம அதுல சொன்ன மாதிரி வந்து தட் வில் கம்ப்ளீட்லி ஸ்பாயில் யுவர் லைஃப். வேண்டாம். அதே மாதிரி யார் கன்வின்ஸ் பண்ண வேண்டியவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுங்க. இப்ப நான் இது வந்து என்னுடைய கடமை, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு எனக்கு, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேரியும். ஓகே. நன்றி நன்றி ஐயா. நன்றி. live your life very gracefully. வாழ்க தேங்க்யூ. வளமுடன். வாழ்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராதா ரவிச்சந்திரன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயக்கிட்ட பேசு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, ரெண்டு கேள்வி. ஒண்ணு, எனக்கு இந்த வீக்ல ஒரு ஸ்பீச்சுக்கு ஆரியார் ஜூம்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க சரி. எல்லாம் எனக்கு வந்து மகரிஷிக்கு அப்புறம் ஒரு மானசீக குரு இன்ஸ்பிரேஷன்.
ஒரு பீரியட் ஆஃப் இயர்ஸ் நான் உங்களை எல்லாம் லிசன் பண்ணிட்டு வரேன். ஸோ அப்போ நான் வந்து எப்படி கொடுக்கணும், அதாவது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு மகரிஷியோட தத்துவங்கள் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது போருமா இல்ல வேற ஏதாவது இன்புட்ஸ் இருக்கா? ஒண்ணு. ஒண்ணும் வேண்டாம்மா. ரெண்டாவது, நீ வந்துமா ஃபர்ஸ்ட்டுக்கு நான் மகரிஷியோட சொல்லிடுறேன், நினைச்சுக்கோங்க. நான் பேசணுன்ற எண்ணமே வேண்டியதில்லை. சரியா? கரெக்ட் கரெக்ட் மகரிஷி பேசுறார், அவருடைய கரெக்ட் தத்துவங்களை பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு. கிடைச்சிருக்கு. கரெக்ட் அவ்வளவுதான். ரைட்டா? கரெக்ட் என்ன கரெக்ட். டாபிக் பேசுறீங்களோ அதை பத்தி நல்லா படிங்க. சரி. சுவாமி சொன்ன எல்லா கருத்துக்களையும் நல்லா உள்வாங்குங்க. பல ஓகே. முறை மனசுக்குள்ளார பேசி பாருங்க. அப்புறம் இந்த கரெக்ட். மாதிரி ஒரு ஒரு ஓப்பனா வீட்டுல உட்காந்து ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க வந்து அதை பேசி பழகுங்க. ஓகே. எளிமையா பேசுங்க, சரி நிறைவா இருக்கும். சரிங்களா? சரிங்க உங்களுக்கு சரிங்க திருப்தியாகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்க. நான்லாம் நன்றி. ஒண்ணுமே இல்லம்மா. நான் அதனால நீங்க என்ன எல்லாம் சொல்ல, சுவாமிஜி தான். சரியா? இப்ப இப்ப அடுத்த கேள்வி கேளுங்க. ஐயா, இப்ப கடைசியா ஒரு கவி சொன்னீங்க, தொட்டதாய் ஆமா தொடப்பட்ட பொருட்களோட தொட்டதாய் இயங்கும் அரூபம் யாது? அதுக்கு மட்டும் ஆமா, கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன். அதாவது ஒண்ணு இல்லம்மா. தொடப்பட்டனா நான் தொட்டேன், தொடப்பட்ட பொருள் சரி, ஒண்ணும் இல்லம்மா. அதுதானே? இப்ப இப்ப என் முன்னாடி இந்த 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 மொபைல் போன் இருக்கு, நான் பேசிட்டு இருக்கேன். நான் இதை தொட போறேன். இப்ப கரெக்ட். நான் தொடறதுக்கு முன்னாடி இந்த செல்போனுக்கும் எனக்கும் இடையில என்னமா இருக்கு? வெளி. சுத்த வெளிதான் இருக்கு. ரைட்டா? இப்ப இந்த சுத்த வெளியா இல்ல. இந்த ஆமா, சுத்த வெளிக்கு என்னவா இருக்கு? இது ஒரு இயக்கத்தோட காந்தமா இருக்கு. காந்த களமா இருக்கு. இந்த காந்த கரெக்ட். களத்துல நிறைய பதிவுகள் இருக்கு, இம்பிரிண்ட்ஸ் இருக்கு. ஓகே அதெல்லாம் இருக்கிறதுனாலதான் நான் தொட முடியுது. ஓகே இது இது வந்து இப்ப சுத்த வெளியாவே இருந்து அல்லது காத்து இல்லாத வெற்ற வெளியா, இது வந்து ஒரு வேக்கும் வெற்றிடமா இருந்ததுன்னா நான் தொட முடியாது. இந்த ஓகே. பொருளும் மிதக்கும், நானும் மிதப்பேன். இப்ப நீங்க இந்த கரெக்ட் அஸ்ட்ரோனஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, மேல எல்லாம் கரெக்ட். சேட்டலைட்ல போறவங்க எல்லாம். ஓகேவா? அப்ப நம்ம எந்த பொருளை தொடுகிறோமோ, தொடக்கூடிய பொருளுக்கும் தொடக்கூடிய எஸ். நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஆ. இறைநிலையை நாம் உணரணும். ஓகே. அதுதான் தொடப்பட்டதாய். தொடப்பட்ட ஆச்சா? தொடப்பட்ட பொருள்களோட ஆமா தொட்டதாய். ஆமா, தொடப்பட்ட பொருட்களோடு தொட்டதாய் என்னும் அரூபம் யாது? ஓகே. சோ தொட்டதும் அரூபம் தான், ஆமா தொடப்பட்ட பொருளும் அரூபம் தான். ஆமா அரூபம் விண்களின் கூட்டு, விண்களுக்கு நடுவுல ரெண்டு விண்களுக்கு இடையில இறைவெளி சுத்தவெளி இருக்கு. சோ இருக்கு. வெளிக்கூட இது பொருட்களோட வெளி. வெளி. சோ எல்லா இப்ப இடத்துலயும் வெளி இருக்கு. ஆனா ஆமா அது பொருட்களால நிரம்பி இருக்கிறதால நம்மால வெளியே வேறுபடுத்தி பார்க்க முடியறது இல்ல. முடியல. பார்க்க அதே மாதிரி முடியலங்கிறதுனால இல்லன்றது கிடையாது. கிடையாது கிடையாது. இப்ப அதே மாதிரி நாமளும் யாருமா? நாமும் விண்களின் கூட்டுதான். நாமும் அதே விண்களினுடைய கூட்டம் தான். கரெக்ட் சரியா? கரெக்ட். அப்ப அதனால இது வந்து எதுக்கு சாமி சொல்றாருன்னா, இந்த வெட்டவெளி என்கின்ற மிகப்பெரிய சக்தி, அந்த சிவம், கரெக்ட் இறைநிலை, சுத்தவெளி, மெய்ப்பொருள், ஆதி அனாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆல் மைட்டி, சர்வ வல்லமை பொருந்தியது அந்த சுத்தவெளி அப்படின்றத சொல்றதுக்காக தான் அந்த பாட்டு. வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? கரெக்ட். ஆமா, அந்த வெட்ட வெளிதான் தன்னுடைய அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆற்றலால் தான் இப்ப நம்மளையும் இயக்கிட்டு இருக்கு, நாம் காணுகின்ற எல்லா இயக்கங்களையும் இயக்கிட்டு இருக்கு. அது மாத்திரமல்ல, நம்ம தொடுதல் மாத்திரமல்ல, தொடப்பட்டதாய் மட்டும் இல்ல, இல்ல. உணர்கின்ற அனைத்துமே அதனால் தான். கரெக்ட். எல்லா அதான் இயக்கம் எல்லா நிறைந்து பாய்ம பொருளாக இருக்கு. அவ்வளவுதான். எல்லாமே அதெல்லாம் வார்த்தைமா. பாய்மை பொருள், கரெக்ட் வெட்டவெளி, இப்படி கரெக்ட் இதெல்லாம் வந்து ஒன்லி ஃபார் எக்ஸ்பெல். சுவாமி சொல்லக்கூடிய சிங்குலர் அப்படின்னா அது அந்த சிங்குலர் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு இட்ஸ் இந்த ஃபுல் அதாவது வார்த்தைகள் வந்து நம்ம அந்த 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 உண்மையை, சுத்த வெளியை, உணர்வதற்கு. மெய்ப்பொருளை
உணர்வதற்கு ஏதாவது ஒரு கரெக்ட் வகையில சொல்லலாமான்ற முயற்சி கரெக்ட் தானே தவிர கரெக்ட் கரெக்ட் அது வார்த்தைகளை கடந்தது மாதிரி. கரெக்ட். அது உணர்வால் மட்டுமே உணர முடியக்கூடியது. ஆமா, பியாண்ட் வேர்ட்ஸ். கரெக்ட் கரெக்ட். அதனாலதான் ஓகேங்க. அது அதுவானால் அதுவே சொல்லும். யூ பிகம் தட். அதாவது அந்த உணர்வு ஒரு மன நிறைவை கொடுக்கறது தான் உணர்வு. அது 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 வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது எக்ஸ்பிரஷன் மத்தவங்களுக்கு சொல்லணும்னா தான், நம்ம உணர்றதுக்கு எதுவும் தேவையில்லை. தேவையே இல்லை, தேவையே இல்லை. நன்றி. அதனாலதான் பெரிய மகான்கள்லாமா அந்த நிறைவு வந்த பிறகு அப்படியே அமைதியாயிட்டாங்க. கரெக்ட் கரெக்டுங்க. அது நமக்குள்ளயும் வர்றது புரியுறது. பேச்சுங்கிறது தேவையில்லைங்கிறது புரியுது. இல்லை இல்லை இல்லை, உண்மை. நன்றிங்கய்யா. சிறப்பா பேசுங்க. நன்றிங்கய்யா. குருநாதருடைய வழிகாட்டுதல், அவர் கையை கெட்டியா பிடிச்சுக்கோங்க, அவர் பேசிடுவாருமா. வாழ்க வளம், வாழ்க வளம். நன்றி நன்றி ராதாம்மா, வாழ்த்துக்கள்மா. உங்களோட ஸ்பீச் சிறப்பாக அமைய. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா பெரிய குளத்திலிருந்து. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் உமாமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சி. தண்ணீர் துளிகளே வந்துச்சுங்க. மகான் தங்களோடு இருந்து எங்களுக்காக அனைத்து அந்த சிந்தனையையும் உணர்வாக எங்களுக்குள்ளர எழுப்பிட்டாங்கய்யா. மகானுக்கும் தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. ரொம்ப அற்புதம் ஐயா. இப்ப தொடப்பட்டதாய்க்கு இந்த ராதா ரவிச்சந்திரன் அம்மாவுக்கு சொன்னீங்க, அற்புதமா இருக்குதுங்க. கேட்கும் போது அப்படியே உணர்வு நமக்குள்ளாக பெருகுது, அப்படியே மனசுக்குள்ள நிறையுது. எப்படியெல்லாம் மகான் சிந்தித்து ஆழ்ந்து உணர்ந்து அதை நமக்கு எப்படி உணர்வது போல சொல்லியிருக்காங்களே. இப்பேற்பட்ட மகான் நமக்கு கிடைச்சிருக்காங்களே வியா, நம்ம எல்லாம் பாக்கியவான்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா மனசுக்கு தெரியுதுங்க. ரொம்ப அற்புதம், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் அந்த மகான் கூட இருந்ததுனால எங்களுக்கு உங்களுக்குள்ளார மகான் இருப்பதை நாங்கள் இன்று உணர்ந்தோம் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லது, வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு சின்ன வினாதான். அதாவது விதியை மதியால் வெல்லலாம். நம்ம எல்லாருமே கிளாஸ் எடுக்கிறோம். ஆனா விதி என்பது வலியது தானே, அதை எப்படி மதியாக நம்ம வெல்றோம் அப்படிங்கறத பத்தி எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் இல்லம்மா. ஒண்ணும் இல்ல, நீங்க மனவளக்கலையில சுவாமிஜியுடைய விதி மதின்னு சொல்லிட்டு நிறைய கவிகள் இருக்கு. மதி விருதுல போய் எடுத்து அந்த கவிகள் எல்லாம் எடுத்து படிங்க. ரைட்டா? விதி வலியதுதானேன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. மதி விதியை விட வலியதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விதி ஒண்ணுமே இல்லம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சரியா? இயற்கை சக்தியே விதிமா. கண்டிப்பா. இதை அறிந்த அளவே மதிமா, சாமிஜியுடைய வார்த்தை. வெயில் விதி, கொடை மதி. சரியா? குளிர் விதி, நல்ல ஸ்வெட்டர் மதி. அதனால விதி வலியதுன்னு சொல்லி விதிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து விதி வழியே போயிடக்கூடாதுமா. சரிங்க சரிங்க. மகிழ்ச்சியா இருங்க, ஆனந்தமா இருங்க. வாழ்க வளமுடன்ங்கய்யா, வாழ்க வளமுடன்ங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களை அருள்பணி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. உமா சங்கரி அம்மா, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி அம்மா, நன்றி. அன்பான வாழ்த்துக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக 1+ போட்டிருக்கீங்க, உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். +1 போட்டிருக்கீங்க, மைக்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இன்னொரு வாட்டி கொடுக்குறோம் அன்மியூட். வாழ்க வளமுடன். அடுத்ததாக காயத்ரி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. மைக்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. 1+ நீங்க பேசுங்க முதல்ல, அப்புறம் காயத்ரி. வாழ்க வளமுடன் அம்மா. சேலத்துல இருந்து பேராசிரியர் கல்யாணி பேசுறேங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. நல்லதும்மா.
அந்த முதல் சொன்ன புது வருஷத்துக்கு சொன்ன கவி இன்னொரு தாட்டி சாட்ல போட்டா ரொம்ப நல்லதுங்க ஐயா. நான் 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 உங்களுக்கு அனுப்புறேம்மா, நான் அனுப்புறேன். சரியா? நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி. அப்புறம் டிப்ளமோ வகுப்பெல்லாம் எடுக்க போகும்போது ஐயா ஒரே கேள்வி, ஒரு சந்தேகங்க ஐயா. சொல்லுங்கம்மா. இது டிப்ளமோ வகுப்பு இதுக்கெல்லாம் போகும்போது போயிட்டு வந்தா உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுதுங்க ஐயா. அதுக்கு என்ன பண்ணலாம், எந்த தவம் செய்யலாம்? ஒண்ணும் இல்லம்மா, நீங்க வந்து நல்ல சாந்தி பண்ணுங்க. சரியா? நிறைய வீட்டுல நிறைய வேலை சரிங்க ஐயா. இருந்து உடம்பு நீங்க ரொம்ப சிரமப்படுத்திக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வேலையை குறைச்சிக்கோங்க. சரியா? டிப்ளமா கிளாஸ் எல்லாம் சரிங்க ஐயா. எடுக்க போகும் பொழுது சிரமம் இல்லாம போயிட்டு வாங்க. நிறைய பஸ் பயணமா இருக்கு அப்படின்னா ஒரு ஆட்டோ மாதிரி, ஷேர் ஆட்டோ மாதிரி வச்சுக்கோங்க. இல்ல அன்பர்களோட சேர்ந்து டூ வீலர்லயோ சரிங்க. நம்ம மண்டல, என்னமா நீங்க உடம்புக்கு அது 2 அதிகமான சேர் ஆட்டமா? அதனாலதான் சொல்றேன், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சொல்லுங்க ஐயா. போயிட்டு வரதுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டும் நல்ல சாந்தி சரிங்க. பண்ணிட்டு ஓய்வெடுங்க. உங்களுக்கு அந்த சோர்வே இருக்காதும்மா. சரியா? பண்ணுங்க. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அந்த வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக காயத்ரி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஐயா ஒரு டவுட்டுங்கய்யா. சொல்லுங்கம்மா. ஆன்மா உள்ளம் இதுல வந்து எதுங்கய்யா கருமையம்? எது? ஆன்மா உள்ளம் ரெண்டுமே ஒண்ணுதாம்மா. சரியா? ரெண்டும் சரிங்கய்யா. ரெண்டுமே ஒண்ணுதான். அதான் உள்ளம். ரைட்டா? அதுவே ஆன்மா. ஆமா, அதுதான் நம்ம கருமையமா சொல்றோம். பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் மூன்றுக்கும் மையமாக இருக்கக்கூடிய அதைத்தான் நாம் கருமையம் என்று சொல்கிறோம். சரிங்கய்யா. ஓகே ஐயா. இப்ப வந்து பாத்தீங்க, இப்ப நான் ஒரு 7 months இருக்கேங்கய்யா, கிளாஸுக்கு போயிட்டு இருக்கேங்கய்யா. இப்ப இருந்தாலுமே ஒரு தவம் பண்றப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்கய்யா. அதுக்கப்புறமாவும் நம்மளுக்கு வந்து இந்த எதிர்மறை எண்ணங்கள் எழக்கூடிய காரணங்கள் வந்து அது என்னவா எடுத்துக்கலாங்க? நம்ம வினைப்பதிவா, இல்ல அது சஞ்சித கர்மாவா, இல்ல பிராப்த கர்மாவா எடுத்துக்கலாங்களா? ஒண்ணு வேண்டாம். நீங்க அந்த எண்ணங்கள் எழுவதற்கெல்லாம் நீங்க கர்மாவுக்கு போயிடாதீங்க. எண்ணம் எழுவதற்கான 6 காரணங்கள் சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லையா? தேவை, பழக்கம். அந்த 6 காரணங்கள்ல உங்க எண்ணம் எதனால எழுந்ததுன்னு முதல்ல அத கண்டுபிடிங்க. சரிங்கய்யா. அது கண்டுபிடிச்சு அந்த எண்ணம் தேவையா இல்லையான்றத தீர்மானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எழக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணமாவே வந்துடும். அப்படி எடுத்துட்டு போகலாம்னு சொல்றீங்க. சரிங்க. ஏன்னா நீங்க வந்து சஞ்சித கர்மம் அதனால வந்தது, பிராரப்த கர்மம் அதனால வந்ததுன்னு சொல்லிட்டு அதை நீங்க விட்டுடுவீங்க. அப்படி விடக்கூடாது. நீங்க அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு, எனக்கு இந்த காரணத்தினால்தான் இந்த எண்ணம் வந்திருக்கு, எண்ணம் நல்ல எண்ணம், அதை நான் அனுமதிப்பேன். இல்ல இந்த எண்ணம் இந்த காரணத்தினால வந்திருக்கு, தேவையே இல்லை எனக்கு இந்த எண்ணம், இந்த எண்ணம் எனக்கு துன்பத்தை கொடுக்கும், இந்த எண்ணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்கு நீங்க அந்த எண்ணம் ஆராய்தல் பண்ணியே ஆகணும்மா. சரிங்கய்யா. அதுதான் சரி, நான் அடிக்கடி வர்றதுனால அது என்னவா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க கூடிய ஒரு ஆசைனாலதாங்கய்யா நான் கேட்டேன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அடிக்கடி வருதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த கேள்வி கேட்டு பாருங்க. சரிங்கய்யா. ஏன் வருதுன்னு கேட்டு பாருங்க. தேவையாலா, பழக்கத்தாலா, பிறர்மன தூண்டுதலா, சூழ்நிலையாலா, கருமையமா, தெய்வீகமா அப்படின்றத கேளுங்க. சரிங்கய்யா. கேட்டுட்டு முதல்ல காரணத்தை கண்டுபிடிங்க. சரிங்கய்யா. அதுக்கப்புறம் நீங்க தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அதுலயே நம்மளுக்கு விடை கிடைத்துவிடும் என்று நம்புகிறேன். நன்றிங்க. உங்களுடைய கிடைச்சிருச்சு, உங்களுக்கு மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன்ங்கய்யா. அம்மா வாழ்க வளமுடன்ங்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஐயா வந்து இப்போ நம்ம மனிதர் இதுல பல 1000 கோடி அந்த பதிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல ஐயா. அது எப்போ, அதாவது தேவைன்னா வெளிப்படுங்களாங்க ஐயா? எப்பமா உள்ளிருப்பா இருக்கும், நம்ம தேவை ஏதாவது சூழ்நிலை தேவை வந்ததுன்னா அது வெளிப்படுங்களாங்க ஐயா? இந்த பதிவுகள் இல்ல இங்க பல
பல ஆயிரம் இந்த எல்லா உயிரினுடைய வாழ்ந்த உயிர் எல்லாத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல இருக்கும். நமக்கு எந்த மனிதனுக்கு என்ன சுச்சுவேஷனோ அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பதிவு வந்து வெளியில வருமா, அவங்க கண்டிப்பா பயன்படுத்த முடியுமான்னு கேக்குறேன். கண்டிப்பா வரும்மா, அவசியம் வரும். சரிங்கய்யா, நமக்கு சரிங்க. நமக்கு நல்லா தெரியுமா, நான் நல்லா இருக்கேன், நல்லா தான் பேசிட்டு இருக்கேன், நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன். திடீர்னு எனக்கு வேற ஏதாவது ஒண்ணு தோணுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? முன்னாடி இந்த பல்லாயிரம் பிறவிகள் பிறந்து ஏற்ற பதிவுகள் அந்த நேரத்துல நமக்கு வெளிப்படுது. அதனால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் நாம மன அலைச்சலை எந்த அளவுக்கு நம்ம வந்து வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரியும் உள்ள இருக்கக்கூடிய பதிவு கண்டிப்பா வெளிப்படும். அதனாலதான் தவம் செய்து மனதை எப்பொழுதும் நுண்மை நிலைக்கு நம்ம வச்சு சாந்தமான மனநிலைக்கு பழகிட்டோம்னா நீங்க மற்ற பிறவிகள்ல வந்த பதிவுகள்லாம் உணர்ச்சி வயத்தால பதிந்த பதிவுகள். மனம் நுண்மையா போச்சுன்னா தவம் செய்யும் பொழுது அந்த உணர்ச்சி வயப்பட்ட மனநிலைக்கு நீங்க என்ன ஆக மாட்டீங்க, போக மாட்டீங்க. அப்படி போகாத பொழுது அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வராது. புரியுதாம்மா? சரிங்க, புரியுதுங்கய்யா. ஆமா. அதனால எப்பயுமே அமைதியா இருங்க, எப்பயுமே தியான நிலையில இருங்க, எப்பயுமே மகிழ்ச்சியா இருங்க. உங்களுக்கு எத்தனை அந்த தெய்வம் பல கோடி தலைமுறைகள் தாண்டி நம்ம கிட்ட வந்ததுனால தானம்மா அந்த இறை உணர்வை பத்தின என்ன நமக்கு வருது. சரிங்க. ஆமா. அதனால அதை என்ன பண்ணுங்க, அதை அடிக்கடி நினைங்க. அந்த நல்ல தெய்வீகத்தன்மையை அடிக்கடி மலர்த்திக்கோங்க. மத்த எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சரிங்க, சரிங்க. வாழ்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சந்திரிகா அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நான் திருச்சியில இருந்து பேசுறேங்க ஐயா. எனக்கு பேரன் முறையில ஒரு பையங்க ஐயா, 11வது படிக்கிறான். அவன் வந்து ஸ்கூலுக்கு போகாம வெளியில பையன்களோட சேர்ந்துட்டு சுத்துறான். அவங்க அம்மா நேத்து பார்த்து சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. 10th படிக்கும் போதே சுத்தி இருக்கான், எனக்கு தெரியல. இப்ப வந்து அவங்க வாத்தியாரு எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க அடிக்கடி ஸ்கூல் லீவ் போடுறான் அப்படின்னு. ஆனா டெய்லி நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கேன். நேத்து கல்யாணத்துக்கு நான் என் கூட பஸ்ல ஏறினா நான் மண்டபத்துல இறங்கிட்டேன். அவன் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போல. அவன் எனக்கு 11 மணிக்கு போன் பண்ணி வாத்தியார் சொல்றாரு அவன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க கிராமத்துல வயல்ல வேலை பாக்குறவங்க. அதனால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. அத பத்திதான் உங்கள்ட்ட என்ன பண்ணலாம்னு கேக்குறேன். ஒண்ணு இல்லம்மா, அவன் சின்ன வயசுலயே அப்படி வந்து வெளியில போய் பழகிட்டாருன்னா அந்த பழக்கத்துல இருந்து மாத்துறது கொஞ்சம் கஷ்டம். சரியா? அவங்க கூட வந்து படிக்கக்கூடிய பசங்கள்ல நல்ல பசங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு நீங்க உங்க மகளை போய் அந்த பையனோட பேசி உங்க பேரனோட அந்த பையனை வந்து இணைச்சு விடுங்க. அப்புறம் உங்க பையன் 11வது படிக்கிறதுனால அவன் ஓரளவுக்கு பெரிய பையன் ஆயிட்டான் பேரன். அந்த தம்பி உட்கார வச்சு அவங்க கிட்ட வந்து அன்பா பேச சொல்லுங்க. உனக்கு என்ன சிரமம் இருக்கு கண்ணு, ஏன் கண்ணு படிக்கிட்டு போக மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லுங்க. ஸ்கூல்ல போய் வாத்தியார்ட்டி வந்து எந்த காரணத்தினால வந்து இவன் வந்து படிக்கிறது பிடிக்கலையா, இல்ல பாடம் கஷ்டமா இருக்கா, இல்ல கூட இருக்கக்கூடிய சகவாசம் சரியில்லையான்றத பத்தி எல்லாம் நம்ம கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்கலாம். சரியா? நல்ல வாழ்த்துங்க பேரனை, உங்க மகளையும் வாழ்த்து சொல்லுங்க. இந்த தம்பிய பக்கத்துல திருச்சியில எந்த ஏரியால அவங்களாம் யாரும் மனவள கலையில இல்லைங்க, நான் தான் மனவள கலையில இருக்கேன். பரவாயில்ல. நீங்க அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க வாழ்த்துங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா பக்கத்துல எங்கேயாவது மன்றம் இருந்ததுன்னா தம்பியை போய் ஒரு அடிப்படை பயிற்சிக்கு ஒரு மாணவர் சும்மா சேர்த்து விடுங்க. அவரு ஏறாரு பண்றாருன்றது 2வது. முதல்ல ஒரு 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 பதிவை ஏற்படுத்துங்க. அது வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சரியாம்மா? சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுந்தரமூர்த்தி ஐயா, கோயம்புத்தூரிலிருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன் அம்மா. பேரரசரையா வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சி. சொல்லுங்க ஐயா. ஐயா, ரொம்ப அருமையான உரையா நம்ம யூடியூப்ல வரும்பொழுது உங்கள் உரையை தவநிலையிலே இருந்து ஒரு முறைக்கு 2 முறை கேட்கும் பொழுது ரொம்ப அதனுடைய மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற அத்தனை இதுவும் நமக்கு முறையா பயிற்சி செய்துட்டு வரும்போது நமக்கு விளங்குதுங்க ஐயா. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம பேராசிரியர்கள், உங்களை போன்ற பேராசிரியர்கள்லாம் உரையை நிகழ்த்துறாங்க, நம்ம கேட்கிறோம். ரொம்ப ஈடுபா ஐயா சொல்லிட்டாரு, இன்னைக்கு நல்ல உரையை கேட்டிருக்கோம், தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் அப்படின்ற இது இருக்கு, அந்த எண்ணம் ஏற்படுது. இதுல என்னன்னா நமக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இல்ல வெளியூர் எங்க போயிட்டு வந்தா கொஞ்சம் சுணக்கம் ஏற்படுது. அது அந்த முறைகள் கேட்டு அந்த க்ஷணத்தை அந்த நேரத்துல இருந்து நேரம் ஆக ஆக 1 நாள் 2 நாள் ஆக கொஞ்சம் தொய்வு ஏற்படுது. அந்த தொய்வு ஏற்படாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஐயா? கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. தொய்வு ஏற்படுவது இயல்புங்கய்யா. சரிங்க ஐயா. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை தாண்டி நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படின்னா நம்முடைய விழிப்பு நிலையை அதிகப்படுத்திக்கணும். அதிகமான எப்பொழுதுமே இந்த மாதிரியான சிந்தனைகள்ல நம்ம கேட்கக்கூடியது, நம்முடைய ஒரு நாளை நம்ம இப்படித்தான் அப்படின்னு சொல்லி இத்தனை மணிக்கு நான் எழுந்து இந்த பயிற்சியை பண்ணிட்டு தான் அடுத்த கடமையை பண்ணுவேன், தினைக்கும் இந்த நேரத்துல தவம் பண்ணிடுவேன், நான் எந்த ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தொய்வே வராது. இது ஒண்ணு. அப்படி தொய்வு வந்தாலும் அந்த நேரத்துல இந்த தொய்வை பத்தி நீங்க பெருசா நினைக்காம, இன்னைக்கு ஒரு கல்யாண விசேஷம், ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணினேன், என்னால செய்ய முடியல, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை காரணம் வச்சுக்கிட்டு திருப்பி நீங்க ரொம்ப நாள் பண்ணாம விடுறதுக்கு பதிலா இன்னைக்கு நான் பண்ணல, நாளைக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு பண்ண ஆரம்பிங்க. காலையில பண்ணல, மாலையில வாய்ப்பு இருந்தா செஞ்சிருவேன், இல்ல காலையில உடற்பயிற்சி பண்ண முடியல மாலையில பண்றேன், இல்ல மாலையிலயும் பண்ண முடியல பரவாயில்ல, காலையில காயகல்பம் பண்ணல இப்ப மாலை காயகல்பம் பண்ணிடுறேன், இரவு படுக்கும் பொழுது கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சங்கல்பம் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து பண்ணுவீங்க. அதனால 1 நாள் 2 நாள் விட்டு போறதை பத்தி கவலைப்படாது. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். மிக சிறப்பான ஒரு சஜஷன் பிளஸ் அறிவுரையா இருந்ததுங்கய்யா. ரொம்ப நன்றி. உங்கள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவசக்தி ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. சொல்லுங்க. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அழகா அன்பா பேசுறீங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாங்க ஐயா, கண்ணாடி தவம் பொதுவான கேள்வி தாங்க ஐயா. கண்ணாடி தவம் செய்யறோம் தானே ஐயா, அப்ப அது செய்துட்டு நாங்க வெளியில வரக்குள்ள எங்களோட தவ ஆற்றல் குறையுமாங்க ஐயா? குறையாதுமா, கண்டிப்பா குறையாது, அதிகமா தான் இருக்கும். சரிங்க. எனக்கு இன்னொரு கேள்விங்கய்யா, என்னுடைய அந்த புருவ மைய துடிப்பு இருக்கு தானே ஐயா, அது ஐயா முன்ன குறைவா இருந்துச்சுங்க ஐயா, இப்ப எந்த நேரமும் அந்த துடிப்போன்னு இருந்துகிட்டே இருக்குங்க ஐயா. அது நல்ல மாதிரியா இந்த மாதிரிங்கய்யா? ரொம்ப நல்லதுமா, ரொம்ப நல்லது. சரியா? அது உங்களுக்கு நல்ல உணர்வா இருக்கிற வரையும் நீங்க அந்த துடிப்பை நல்ல கவனிக்கலாம், அதை நீங்க அனுபவிக்கலாம், அதை நீங்க ரசிக்கலாம். நல்ல ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறத நீங்க எப்பயுமே மகிழ்ச்சியா எடுத்துக்கலாம். சரிங்களா? எப்பவாவது அது ரொம்ப அதிகமா எனக்கு இருக்கு, எனக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி பொருந்தா உணர்வா இருக்கு, சங்கடமா இருக்கு, எப்பயுமே துடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அப்பவே சாந்தி பண்ணுங்க, அந்த உணர்வு சமமாயிடும். சரிங்களா? சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருங்க, நல்ல சந்தோஷமா இருங்க, அந்த உணர்வு நல்லா இருக்கும். சரியா? வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அடுத்ததாக அமுதா அம்மா. அமுதா பொற்கொடி. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன். வாழ்க. சொல்லுங்கம்மா. உங்களை நேர்ல பார்த்தேன் ஐயா, திருநெல்வேலியில. வாழ்க வளமுடன் ஐயா. அப்படியாம்மா? ஓ, நம்ம சந்திரன் கல்யாணத்துக்கு வந்தப்ப பாத்தீங்களா? ஆமா, உங்களோட பேசினான்ல. வாழ்க வளமுடன். ஓ, ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா. ஐயா, எல்லாரும் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு அப்படியே எல்லாம் பயணம் மட்டும் போறாங்க. இப்போ நம்ம இருந்த இடத்துல இருந்து அது செய்யறது அதே பலன் தானே கிடைக்கும் ஐயா? ஆமாம்மா, அதே பலன் தான் கிடைக்கும். அதான் கேட்டு
எல்லாரும் கிளம்பி போயிட்டே இருக்காங்க, அதனாலதான் கேட்டேன். ஒன்னும் அம்மா ஒரு வாய்ப்பு இருந்தா போங்க, தப்பு இல்ல. வாய்ப்பு இல்லையா, இருக்கிற இடமே நமக்கு சொர்க்கம். சரியா, புரியுது. ஆனந்தமா இருக்க. நன்றியா, நன்றியா, வாழ்க. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரமேஷ் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையா சொல்லுங்க ஐயா. நான் வீடியோல அப்புறம் பாத்துக்கிறேங்க ஐயா. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ முதல்ல கேட்டவர் அதோட தொடர்ச்சியா தான் நம்ம வந்து இப்ப இருக்கிற இயல்பான இதுல வந்து காயகல்பம் கண்டிப்பா பண்ண முடியுது. இந்த உடற்பயிற்சியும் தியானம் மட்டும் ஒவ்வொரு டைம் ஸ்கிப் ஆகுது. அது பல நாள்ல அது மாதிரி வரும்போது ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியுது. அப்போ எதையும் நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். தவம் தான் முக்கியம், தவத்தை எடுத்து பண்ணலாமா, இல்ல உடற்பயிற்சி தான் சரி உடற்பயிற்சி எடுத்து ஒரு பண்ணலாங்களா? அது கேட்கக்கூடாதான். பட் வந்து ப்ரியாரிட்டி இருக்கும்போது அது ஒரு உள்ளுணர்வாக அப்படிலாம் இல்லைங்க, கேட்கக்கூடாதுலாம் இல்ல. என்னை பொறுத்த வரலுங்க ஐயா, எல்லாத்துக்கும் ப்ரியாரிட்டி கொடுக்கணுங்க ஐயா. அதுல வந்து இரண்டாவது கருத்தே கிடையாது. இருந்தாலும் இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றேன், சரிங்களா? நீங்க ஒரு நாள்ல எல்லா உடற்பயிற்சியும் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, இந்த திங்கட்கிழமைக்கு கைப்பயிற்சி மட்டும் பண்ணுங்க, செவ்வாய்க்கிழமைக்கு கால் பயிற்சி பண்ணுங்க, அப்படி பிரிச்சுக்கோங்க. சரிங்க. தவம் 5 நிமிஷம் எப்ப வேணா பண்ணுங்க, சரியா? நேரம் இல்லைன்னு எதையுமே பண்ணாம இருக்கிறதுக்கு பதிலா எதையாவது கொஞ்சமாவது பண்ணுங்க, ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்க. நீங்க அதை இன்னையில இருந்து செய்து பாருங்க. கண்டிப்பா பண்றீங்க, கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு கேள்வி. இப்போ வந்து நம்ம தவம் பண்ணும்போது யூஸ்வலா வந்து நம்ம மண்டலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மகரிஷி சுவாமியோட ஆடியோ போட்டுட்டு தவம் பண்றாங்க. அது கூட நேரம் கிடையாது எனக்கு. நான் இப்போ பஞ்சபதம் நானே அதை நினைச்சு பண்ணிக்கிறது, இந்த 9 மையத்தும் அந்த மாதிரி நம்மளே அந்த ஆடியோ இல்லாம அவர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பண்றாருன்னா கூட ஒரு 15 மினிட்ஸ்ல தாராளமா பண்ணலாங்கய்யா. நீங்களே பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து நீங்க வந்து சுருக்கி தவம் பண்ணிக்கலாம், பண்ணுங்க. கோ ஹெட். சரிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராதாம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மன்னிக்கோம்மா, மீண்டும் ஒரு முறை தொந்தரவு கொடுக்குறேன். ஐயா, மகரிஷியுடைய பாடல்களை எளிதாக சீக்கிரமா மனனம் பண்ணுவதற்கு என்ன வழி? அது ஒண்ணு. இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? அது முடிச்ச பிறகு. நீங்க வந்து நீங்க தினைக்கும் ஒரு பாடல் எடுத்து படிங்க. ஓகே. அந்த பாடலை பற்றி சிந்தியுங்கள். ஓகே. அந்த பாடலை நீங்கள் அர்த்தத்தோடு உள் வாங்கினீங்கன்னா அந்த பாடல் மனசுல பதியும். ஓகே. அதே மாதிரி ஒரு பாடலை எழுதி பாருங்க. நான் வந்து இந்த பாடல் எனக்கு எல்லா பாடலும் தெரிஞ்ச பாடல் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தாலும் நான் வந்து பேசுவதற்காக குறிப்பெடுக்கும் பொழுது எழுதுறாங்க. கரெக்ட். அப்படி எழுதும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஆழமா பதியும். கரெக்ட். அப்படி பண்ணுங்க, எல்லா பாடலும் மனப்பாடம். நன்றிங்கய்யா. ரெண்டாவது வந்து நம்ம காயகல்பத்துல கருமையத்தை வந்து வித்து சக்தி மையம், உயிர்த்துகள் மையம், காந்த மையம் 3 சொல்றோம். இதுல வந்து வித்து சக்தி மையம்ங்கிறது பிசிக்கலா இல்ல அதுவும் நம்மளால பார்க்க முடியாது? இல்ல, அது பிசிக்கல்மா. நீங்க வித்து சக்தி மையம்ங்கிறது பிசிக்கலா? ஆமா, செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படின்றத நம்ம பார்க்க முடியறதுனால, சரியா? அதனால அது வந்து செக்ஷுவல் கிளாண்ட் அப்படின்றது தான் நம்ம வந்து பிசிக்கலி நம்ம வந்து அங்க சொல்றோம், மீன் பண்றோம். அப்ப அந்த செமன் அண்ட் இதுங்கிறது தான் அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட். ஆமா, செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட்ன்றது ஜென்ஸுக்கு செமன் அப்படினும், நீங்க வந்து லேடிஸ்க்கு வந்து எக் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஓவரி. ஓகே, நன்றி. ஓவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். ஆமா, ஃபெர்டைலைசிங் எக் அது. அதனால வந்து நம்ம வந்து பிசிக்கலி நம்ம வந்து பார்க்க முடியும். சோ அதுல இருந்து வர்ற ஓஜஸ் அப்படிங்கும்போது அதுவும் பிசிக்கலாயா? அப்போ அது கடைந்து வந்துமா பிசிக்கல் கிடையாது, அது வந்து ஒரு எனர்ஜி. அது வந்து இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடினுடைய பதங்கப்படுத்தப்பட்ட மிக உன்னதமான ஆற்றல் அது, சரிங்களா? அதனால அது வந்து அது இட்ஸ் நாட் பிசிக்கல். ஓகே, அதுக்கு எக்டோபிளாசம்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க இல்லையா? அதாம்மா நான் அது வந்து எண்டோபிளாசம் அப்படின்னு நம்ம கொடுக்கறது மெடிக்கலி நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை, அது அவ்வளவுதான்.
ஓகே ஓகே. சரியா? அந்த எண்டோபிளாசத்தை நீங்க மேல கொண்டு போறது இல்லை. ஓகே. only the energy we are taking. so எனர்ஜின்னு வரும்போது அது காந்தம் ஆயிடும். அப்ப அது வந்து பிசிக்கல் கிடையாது. ஒன்லி எனர்ஜி தான். ரைட்டா? அந்த ஓஜஸ் அப்படின்னு சொல்றது இட்ஸ் ஒன்லி. அதனால ஓஜஸ் மூச்சு அப்படின்னு சொல்றோம், ஓஜஸ் சக்தி அப்படின்னு சொல்றோம், பதங்கப்படுத்தப்பட்ட உயிராற்றல் அப்படின்னு சொல்றோம், தி சப்ளிமேட்டட் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றோம். அதனால இட் இஸ் ஒன்லி வந்து இன்டென்சிஃபைடு எனர்ஜின்னு சொல்லலாம், சொல்லிக்கலாம். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றிம்மா, வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, அம்மா ஒரு கவி சொன்னாங்கல்ல, தொட்ட தொடப்பட்ட, அது முதல் வரி என்னதுங்க? அந்த கவி ஒருத்தவங்க வெட்டவெளி வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால். அதான். சரிங்க ஐயா, ஓகேங்க ஐயா, நன்றி. நன்றி நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக முத்து ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். இப்ப வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு லோன் போட்டிருக்கேங்க ஐயா, ஒரு 60 லட்சம். அதான் எப்படி அடிக்கிறதுன்னு ஒரு மனக்கவலையா இருக்குங்க. அது எப்படி? கவலையே படாதீங்கய்யா, உங்களால எவ்வளவு கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தான் நீங்க லோன் போட்டிருக்கணும். 60 லட்சம் போட்டிருக்கீங்க, கண்டிப்பா கட்டிடலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரைட்டா? நீங்க நல்ல உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து நீங்க என்ன வருமானம் உங்களுக்கு வருது, என்ன வீட்டு செலவு இருக்கு, நீங்க வந்து மாசம் மாசம் எவ்வளவு லோன் கட்ட முடியும் அப்படின்னு பாருங்க. நீங்க கட்ட முடியும்னு நினைச்சு வாங்கின அமௌண்ட்டை விட அதிகமா கட்டக்கூடிய வாய்ப்பு இருந்தா சீக்கிரமா கட்டிடுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து சின்னதா வந்து ஒரு பொருள் வரவு இருப்பதற்கான வாய்ப்பு இருந்தா அதையும் ஏற்பாடு பண்ணி நீங்க லோனை வந்து சீக்கிரமா அடைச்சிருங்க. நீங்க நிம்மதியா இருப்பீங்க, கவலையே படாதீங்க. இந்த கவலை வந்து லோன் வாங்கறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். வாங்கியாச்சு, ஒன்றும் தப்பு இல்லை. கட்ட முடியும்ன்ற நம்பிக்கையில தான் வாங்கியிருக்கீங்க. அதனால கண்டிப்பா கட்டிடுவீங்க. மகிழ்ச்சியா இருங்க. வாழ்க வளமுடன். சுதா பிரியாமா, வாழ்க வளமுடன்மா. மைக்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, நம்ம ஓஜஸ் சக்தியும் ஒரு எனர்ஜின்னு சொன்னீங்க இல்லையா? மூலாதாரத்துல இருந்து நம்ம உச்சிக்கு எடுத்து நம்ம பிரீத் பண்றோம், ஓஜஸ் பிரீத் பண்றோம். அதே மாதிரி குண்டலினி சக்தியும் நம்ம மூலாதாரத்துல இருந்து எடுத்து துரியால பண்றோம், ஆக்னால பண்றோம். அதுக்கும் இதுக்கும் எப்படியா டிஃபரன்ஸ்? குண்டலினி சக்தி அப்படின்றது வந்துமா நம்முடைய உயிர் சக்தி. சரியா? உடலுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான ஆற்றல் தான் நம்முடைய உயிர் ஆற்றல். குண்டலினி அப்படின்றதே உயிர் சக்தி தான். அத வந்து மூலாதாரத்துல இருந்து நாம் இடம் மாற்றி பல இடங்கள்ல வைத்து தவம் பண்றோம். மூலாதாரத்திலேயே பண்ற மாதிரிதான் ஆகிய நிலையும் பண்றோம். ஓஜஸ் அப்படின்னு சொல்றது இந்த உயிர் சக்தியிலே இருந்து நாம் அந்த உயிர் சக்தியை பதங்கப்படுத்தி அதிலே இருக்கக்கூடிய ஆற்றலாக அதை உருமாற்றி நம்ம வந்து மேல கொண்டு போறோம். அதனாலதான் அது ஓஜஸ் அப்படின்னு சொல்றோம். நமக்கு வந்து ஃபீல் ஒரே மாதிரி தான் அப்ப ஃபீல் பண்ணோம். இப்ப நம்ம நித்யானந்தம் பண்றோம்னா மூலாதாரத்துல இருந்து துரியாக்கு எடுத்து உடம்பு ஃபுல்லா பரவிடுறோம். இப்ப ஓஜஸ் பண்ணும் போதும் நம்ம அதே ஃபீல் தானே பண்றோம். நம்ம ஏதாவது அதே ஃபீல் தான் பண்றோம், அதே ஃபீல் தான் பண்றோம். ஆனா ஆற்றல் தான் வேற. நீங்க மூலாதாரத்திலிருந்து உயிராற்றல நித்யானந்தத்துல மேல கொண்டு வந்து உடல் முழுவதும் பரவ விடுறீங்க. அதே மாதிரி அஸ்வினி முத்திரை 10 முறை போட்டு ஓஜஸை மேலே எழுப்பி அதே போல உடல் முழுவதும் பரப்பிக்கிறீங்க. ரெண்டு ஒரே மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம் இல்லையா? ஒரே மாதிரியா ஃபீல் பண்றதுன்றது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்குமா. ஆனா ஆற்றல் புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஆமா, குண்டலினி சக்தியை மேல கொண்டு வந்து உடல் முழுவதும் பரப்புறது அப்படின்றது ஒண்ணு. உயிர் சக்தியை பதங்கப்படுத்தி அந்த சக்தியை ஓஜஸாக உருமாற்றம் செய்து அந்த சக்தியை உடல்ல பரவிக்கிறதுன்றது அதனுடைய திணிவு பெற்ற உயிர் ஆற்றல். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். சரியா? ஆமா, அதனால ரெண்டும் ஒரே மாதிரியான உணர்வா தான் இருக்கும். ஆனா அதுல நீங்க உடல்ல பரப்பி கொள்ளக்கூடிய உணர்வு, அதனுடைய ஆற்றல் ரெண்டு வேற வேற. சரிங்க, நம்ம ஒரே மாதிரிதான் உணர்வோம், ஆனா அதோட ஆற்றல் வேற 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 வேற. இல்ல அதான் ஒரே மாதிரிதான் உணர்வோன்றது நீங்க மனசுல வச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி காயகல்பம் பண்ணும்போது நம்ம பரவ விடுறும் போது நித்யானந்தம் எப்படி பரவிடுறோமோ அதே மாதிரிதான் பண்றேன். அதனால அப்படி கேட்டு. இல்லம்மா, இல்ல நீங்க அந்த நித்யானந்தத்துல பண்ற மாதிரின்றத விட்டுடுங்க. இப்ப சாதாரணமா காயகல்பம் பண்ணுங்க. சரியா?
காயகல்பம் பண்ணிட்டு நல்ல ஓஜஸ் மூச்சை இழுத்து அப்படி உடல் முழுவதுமா பரவ விடும் பொழுது எப்படி உணர்றீங்கன்றத முதல்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. சரியா? அதுக்கப்புறம் நித்தியானந்தத்துல பண்ற மாதிரியே தான் அதுவும் இருக்குன்னா ஒன்னும் நீங்க பெருசா அதை பத்தி நினைக்க வேண்டியதே இல்லை. கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. சரியாம்மா? வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். நன்றி ஐயா. ரொம்ப அருமையான சிந்தனை உரையும் கொடுத்து அன்பர்களோட கேள்விக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப தெளிவாகவும் பொறுமையாகவும் நம்பிக்கையூற்ற வகையிலையும் பதில கொடுத்தீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே